கேரளால எங்க ப்ரோ? கொச்சினா? ஆமா ப்ரோ. இப்போ வந்து தங்கலான் போட்டாலும் நைட் ஷோ தான் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். இருந்தா சப்போஸ் இருந்துச்சுன்னா பிரீமியர் இருந்துச்சுன்னா நைட் ஷோ போடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம். அப்படியே இருந்தாலும் இப்போ என்ன சொல்லுவோம் 9 மணிக்கு போட்டாங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 12 மணிக்கு முடியும்னு வச்சுக்கோங்க. 12 மணிக்கு முடியுதுன்னா இன்னொரு நேரம் தூங்கி இருந்துச்சா இங்க பாத்துரலாம். ஸோ அதனால வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. ஸோ அதனால வந்து வேணாம் அப்படின்றதுனால தான் ஒன்னா தெரியல. இங்க வந்து இப்போ வியாழக்கிழமை வந்து ஒரு ஒரு 3 படமாவது பார்க்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 3 படம் பார்க்கறது தான் அன்னைக்கான பிளான். பேக் டு பேக். அன்னைக்கு 3 படம் பார்த்துட்டு 3 படத்துக்கு ரிவ்யூ. தங்கலான், டிமாண்டி காலனி 2, நுணக்குழி. பிரகாஷ்ண்ணா நீங்க போலியாண்ணா? ரகுதாத்தா மிஸ் பண்றீங்களா? நம்மளால கிடையாது, நம்ம இங்க பாத்துருவோம். நான் ஏன் சொல்றேன் சொல்லுங்கண்ணா. அங்கேயே பாத்துறீங்களா திருச்சியிலேயே? இங்கேயே பாத்தலாம், இங்கேயே பாத்துருவோம். நம்ம டிக்கெட் பசங்க எல்லாம் முடிட்டோம், பாத்துக்கலாம். ஓகே ஓகே. ரகு தாத்தா வந்து அது தமிழ்லயே வந்து அங்க தமிழ்நாட்டிலேயே வந்து எப்படி ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் மேபி ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும், பட் கேரளாவில் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. இந்த மல்டிபிளெக்ஸஸில் 2 ஷோவில் 1 ஷோ தான் கொடுப்பாங்க. அந்த இதுக்கு நான் பார்க்குற டைமுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதுவும் இல்லாமல் 6 மணிக்கு மேலே ஒரு ஷோ பார்த்தேன்னா இங்கே 8 மணிக்கு ஸ்பேஸ் வர முடியாது, அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் கன்சிடரில் வச்சுட்டு மேபி வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை எந்த ஷோ வருதோ அது பேஸ் பண்ணி பார்ப்பேன். நேற்று யாரோ கேட்டாங்க டிமாண்டி காலனி எத்தனை ஷோ வருது அப்படின்னு. இன்னைக்குதான் ப்ரொடியூசர் கிட்ட கேட்டேன். 300 ஸ்கிரீன்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும். இது தங்கலான் ப்ரோ, அது தெரியல. அதுவும் அந்த அதோட கொஞ்சம் லைட்டா அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். அதிகமா தான் 500 வருமானா? 500 தெரியல. ஒரு 425 ஸ்கிரீன் தங்கலான் வரும். 300 ஸ்கிரீன், ஒரு 400 ஸ்கிரீன் வரும். 300 ஸ்கிரீன் இதுனா 700 ஸ்கிரீன் போக மிச்சம் ரகு தாத்தா பிளஸ் ராயன் அது கண்டினியூ ஆகும் அப்படியே, அவ்வளவுதான். ரகு தாத்தாக்கு வந்து 200 150 to 200 வரும். ஆமா, அந்தக நேர 150 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு 100 ஸ்கிரீன் ஆச்சு கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஏன்னா படம் நல்லா போகுது. ஒரு 75 ஸ்கிரீன் இருந்து 100 ஸ்கிரீன் கிடைக்கும். எப்படியும் தெலுங்கு படம் தெலுங்கு 2 படத்துக்கும் கொஞ்சம் ஸ்கிரீன் கொடுத்துருவாங்களோ ப்ரோ தமிழ்நாட்டுல? அது எங்க சென்னையில மட்டும் தானே ரிலீஸ் ஆகும். அது போக மற்ற ஊர்ல ஒரு 2 ஸ்கிரீன் ஒரு 2 ஷோ அப்படிதான் மொத்தமாவே. இல்ல கொஞ்சம் ஒரு மினிமம் கவுண்டாவது அதுக்கு போகும்லன்னு சொல்லி. இந்த வாரம் தெலுங்கு படம் என்ன ரிலீஸ் ஆகுது? அதான் மிஸ்டர் பச்சானும் டபுள் ஸ்மார்ட்டும். மிஸ்டர் பச்சான்லாம் இங்க ரிலீஸே ஆகாதுங்க. சென்னையில மட்டும் ஷோ போடுவாங்க மிஸ்டர் பச்சான்லாம். அதுல அதிகபட்சம் போல திருச்சி ஸ்டார்ல ஒரு ஷோ போடுவாங்க. அதெல்லாம் இங்க கிடையாது. இது வேணா அது பேர் என்ன டபுள் ஸ்மார்ட் சங்கர் வேணா அடிஷனலா 2-3 ஷோ ரிலீஸ் ஆகும். டிவிஆர்ல போடுவாங்க ப்ரோ, அவ்வளவுதான். வேற எங்கேயும் போட மாட்டாங்க. மல்டிபிளெக்ஸ்ல போடுவோம். கேள்வியா கேட்டுருவோமா? முதல் கேள்வியே அதாவது ஒரு கதை, அந்த கதையை வந்து 2-3 படத்துல வந்திருக்கு அதே மாதிரி கதை. எந்த கதை கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்போமா? அந்த மாதிரி கேள்வியே. ஆதி வந்தாருன்னா அவரை டார்ச்சர் பண்ணலான்னு பார்த்தேன், அவர் ஓடி போயிட்டாரு, ஆளை காணோம். சரி ரைட்டு. இப்ப என்னன்னா சரி ரைட்டு ஒரு கதை எப்படின்னா அந்த கதையை பற்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி படம் 2-3 வந்திருக்கு. இதுல 2 கதை ஒரே மாதிரி வந்திருக்கு. லைட் ஸ்டைல்ல ஒரு படம் அதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. எந்த படம் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லணும், என்ன படம்னு சொல்லணும். அதான் கதையை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருவோம். ஹீரோ ஒரு பணக்கார வீட்டு புள்ள. அவங்க அப்பா ஒரு செல்லம் கொடுத்து அதிகமா வளர்க்குறாரு, பயங்கரமா வளர்த்துட்டு இருக்காரு சந்தோஷமா. பையன் எல்லா வேலையும் செலவு பண்ணி ஜாலியா சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிறாரு. சுத்திட்டு இருக்கும்போது அந்த ஹீரோட அப்பாவோட எதிரினால அந்த ஹீரோக்கு இப்ப உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி சுச்சுவேஷன் வருது. ஏன்னா ஹீரோட அப்பா வந்து ஒரு பழைய எதிரி, ஒரு பரம விரோதி சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அவர் இந்த பையனை கொன்னே ஆகணும்னு கங்கணம் கட்டி சுத்தி திரியிறாரு. ஒரு கட்டத்துல கொல்றதுக்கு ஆகிறப்ப ஹீரோ தெரிஞ்சு போயிருது. ஹீரோ தப்பிச்சிடுறாரு. அதுல இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா வந்து அப்பா வந்து நம்மள வந்து வளர்த்து எடுத்திருக்கிறாரு, நம்ம அவர் ஒரிஜினல் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக நம்மள பலிகடை ஆக்குறதுக்காக இந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. நம்மள சாவடிச்சுட்டா அவன் வில்லனுக்கு வந்து அவர் நம்ம பையன் செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இப்ப ஒரிஜினல் பையனை சந்தோஷமா வாழ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வேலையை செய்யறாரு. இப்படி கான்செப்ட்ல 2-3 படங்கள் இருக்கு. எந்த படம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு? மோதி விளையாடு ஒரு படம் இருக்குல்ல ப்ரோ. ஓகே சூப்பர். ஸ்டார் மோதி விளையாடுங்கிறது கரெக்டான ஆன்சரு. இப்போ நான் கேட்டதுல என்ன கேட்டா 2 கதை அந்த மாதிரி இருக்கும். அந்த கதையோட ஆல்மோஸ்ட் சிமிலர் மாதிரி ஒரு படம் அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் சிமிலர் மாதிரி. அது பணக்காரன் நீங்க சொல்றீங்க. பணக்காரன் வந்து அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. பணக்காரன் பிள்ளைய
அதுவும் கிடையாது. அதாவது நான் சொல்றது ஒரு விஜய் படம், க்ளூவே சொல்லிடுறேன். ஒரு விஜய் படம் ஆல்மோஸ்ட் சினிமா சப்ஜெக்ட் இந்த படம். அதாவது பணக்கார வீட்டு பையன், பணக்காரன் இன்னொரு செல்வா. கதை இருப்பாங்க. செல்வம். இல்ல 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 செல்வம். இல்ல 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 விஷ்ணு. விஷ்ணு. கரெக்ட் விஷ்ணு தான். விஷ்ணு தான் ஆல்மோஸ்ட் சிமிலர். அதாவது ஒரு 75% to 80% வந்து அந்த விஷ்ணு ஸ்கிரிப்ட் தான் வந்து ஸ்டாரா வந்திருக்கும். ஸ்டார் வந்து அப்படியே ஸ்டார்ல இருந்து 95% அப்படியே மோதி விளையாட்டுல வரும். இது ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும் இந்த மூணுமே. இதுதான் இன்னைக்கு கேள்வி. கரெக்டா டக்குன்னு ஸ்டார் மோதி விளையாட டக்குன்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு போட்டிருந்தாங்களா டக்குன்னு, அதனால டக்குன்னு ஈஸியா வந்துருச்சா? இல்ல பார்த்தேன் 7 மணி அந்த கிளைமேக்ஸ் பார்த்தேன். டக்குன்னு அதனால. ஆனா எனக்கு ஸ்டார் வந்தோட எல்லாத்துக்கும் மோதி விளையாடு ஞாபகம் வந்தது பெரிய விஷயம். பரணி கேப்பாரு மோதி விளையாடு யார் படம், ஸ்டார் யார் படம் கேட்பாரு. ஸ்டார் கவின் படம் நினைச்சுக்குவாரு நினைக்கிறேன். இல்ல வினய் வினய் எனக்கு தெரியாது. சரண் ப்ரோ. அதாவது அதுக்குதான் தெரியும் ஸ்டாருங்கிறது கவின் படம் கிடையாது. அசலுக்கு முன்னாடி வந்த படம் ப்ரோ. அதெல்லாம் போய் தியேட்டர்ல பார்த்தா சரி நம்ம அளவு வச்சு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நூறியில எல்லாம். அது வந்து ஹரிகரன் தான் மியூசிக் போட்டுப்பாரு நினைக்கிறேன். ஹரிகரன் ஒருத்தர் சிங்கர் சேர்ந்து மியூசிக் போட்டுப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. ஒரு பாட்டு நல்லா இருக்கும். அதுல போட்ட காஜல் ட்ரெஸ் அப்படியே துப்பாக்கியில் ரீயூஸ் பண்ணிருப்பாங்க. துப்பாக்கியில செம்ம ஹிட்டாச்சு அது. ஆனா இதுல அந்த விஎல்சி மீடியா மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கும், காஸ்டியூம். அது அந்த பாட்டுல நல்லா இருக்கும். நீங்க விஎல்சி மீடியா சொன்னா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனந்தம் படம் பாத்தீங்களா? பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் பாலா வந்துட்டா. அப்படி 1/2 மணி நேரத்துக்கு மேல பாத்துருக்கேன் படம். அப்படியே பாலா பார்த்தனால அப்படியே கொஞ்சம் டாபிக் பிஸியாகி அப்படியே விட்டாச்சு. அது 1/2 மணி நேரத்துல எழுப்பி படம். அந்த ஐவி டூர் போறாங்கல்ல, ஓகே ஓகே ஓகே, அது அந்த ஐவி டூர் பிளான் பண்ண வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இது ரெடி பண்ண வரைக்கும் பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சு அப்புறம் காலேஜ் படம் போல இருக்கு. காலேஜ் படம் நமக்கு அந்த மாதிரி செட்டே ஆகாது. கிளியரா சொன்னார்ல, ஐவி டூர் போறாங்க, 4 நாள் நடக்கிற கதை, அவ்வளவுதான் சார். ஐவி டூர் போற வரைக்கும் தான் பார்த்தேன். ஆனந்தம் ஆனந்தம்னு ஒரு மலையாள படம். நல்லா இருக்கு. ஆனந்தம்னு ஒரு மலையாள படம். ஆனா இன்னைக்கு ஜில்லு போட்டுருந்தாரு கூட வேற என்னமோ நினைச்சு போய். அப்ப நீங்க மம்முட்டி படம் சொல்லலையா? இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு அப்படிதான் நினைச்சு ப்ரோ. 2-3 பேர் ஒரே இடத்துல பேசுற மாதிரி இருக்காங்க, எதுவும் சரியா கேட்கல. அடுத்து வந்து ஆனந்தம்னு சொல்லி ஜில்லு ஒண்ணு போட்டிருந்தாரு. அதை பரணி ரொம்ப சந்தோஷமாயி சூப்பர் போடும். எனக்கா தாங்கல. ஐயோ அது மம்முட்டி படம், தமிழ் படம் சொல்றாரு யான்னு. இல்ல ஜில்லு என்ன ட்வீட் பண்ணியிருந்தாருன்னா, நீங்க மனசு டவுனா இருந்தேன் அதனால ஆனந்தம் படம் பார்த்தேன்னு சொல்லி போட்டிருந்தாப்ல. நான் போய் தேவையில்லாம ரிப்ளை வந்து கண்ணுல ஹார்ட் டைம் வச்சு போட்டேன். அப்புறம் தான் சொல்றேன் மம்முட்டி படம் நான் அப்படின்றாரு. நான் கூட மலையாளம் ஆனந்த படம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அதோட இன்னும் இப்ப இந்த ஸ்டார் படத்தை பத்தி சொல்லியிருந்தேன். ஸ்டாருங்கிறது இப்ப நீங்க கவின் படம் மாதிரி இல்ல, அதுக்கு முன்னாடி பிரசாந்த் படம் வந்திருக்கு. அந்த படம் தான் ஸ்டார் படத்தை பத்தி பேசணும். மோதி விளையாடுங்கிறது வினய் ஹீரோ நடிச்ச படம், சரண் இயக்கத்துல வந்த படம். இதுதான் பரணிக்கு தெரியாதனால அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா வந்து சொல்லிடுறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. இப்ப சொல்லுங்க பரணி ப்ரோ. ஜூன் நல்லா இருக்கு. ஜூன் கூட விஜய் டிவில போட்டாங்க. ஜூனா? அதுவும் இதே மாதிரி ட்ரிப் மூவி தான். அதுவும் சூப்பரா இருக்கும் ப்ரோ, மலையாள படம். ஓகே ஓகே ஓகே. இல்ல அது ட்ரிப் மூவி இல்ல. இல்ல ஓபனிங்ல ஹீரோயின் மட்டும் தனியா ட்ரிப் போவாங்க. மூவி மாதிரி தான் இருக்கும். அந்த பொண்ணோட லைஃப் ஸ்டோரி 96 மாதிரி இருக்கும். இல்ல ஓபனிங் சீன்லயே தனியா போய் பீர்லாம் வாங்கிட்டு நியூ இயர் கொண்டாடுவாங்க. சூப்பரா இருக்கும். ஜோஜு ஜார்ஜா இந்த படம் நான் தியேட்டர்ல பார்த்தேன் ஆக்சுவலா. நான் ஒரு क्वेश्चन ப்ரோ. கேளுங்க. ஒரே நாள்ல கிளாஷ் ஆனா 4 ஹீரோ சொன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் அதே படத்துல ஹீரோயினா நடிச்சேன். 4 ஹீரோயின் பேர் சொல்லிடுறேன். அந்த 4 ஹீரோயின் படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. என்னென்ன படம்னு சொல்லுங்க. கீர்த்தி சுரேஷ், எமி ஜாக்சன், வரலட்சுமி சரத்குமார், அப்புறம் இந்த கேத்ரின் தெரசா மெட்ராஸ் படத்துல ஹீரோயின் நடிச்சாங்கல்ல. ஹீரோ சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அது ஒரு ஃபெஸ்டிவல் டேல ரிலீஸ் ஆச்சு. 4 படம் ஒரே நாள். கதகளி, ரஜினி ஒருவன், கெத்து, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், ரொம்ப டஃப்பான கொஸ்டின் தான். பிரகாஷ் ப்ரோ கேளுங்க. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. கொஞ்சம் பழைய கொஸ்டினா இருக்கும். 90s வந்து தமிழ்ல டாப் 5ல இருந்த ஒரு ஹீரோ. அவர் வச்சு ஒரு டாப் டைரக்டர் பண்ண ஒரு படம், இங்க பிளாக் பஸ்டர். அதே டைரக்டர் தெலுங்குல டாப் 3ல ஒரு ஹீரோ வச்சு அதே படத்தை ரீமேக் பண்ணியிருந்தாரு. அங்கேயே அந்த படம் பிளாக் பஸ்டர். என்ன படம்னு சொல்லுங்க பாப்போம். இங்க என்ன ப்ரோ? இல்ல 90sல சொல்றேன். 90sல
டாப் 5ல இருந்து ஒரு ஹீரோ தமிழ்ல அவர் வச்சு எடுத்தது. அதே தெலுங்குல டாப் 3ல உள்ள ஒரு ஹீரோ வச்சு எடுத்தது. அங்கேயும் பிளாக் பஸ்டர்னா பெரிய பிளாக் பஸ்டர். க்ளூ என்னன்னா ஹீரோ வந்து டபுள் ஒரிஜினல் ஆக்டிங். வந்து தமிழா ப்ரோ? ஒரிஜினல் தமிழ் ப்ரோ. க்ளூ வந்து ஹீரோ வந்து டபுள் ஆக்டிங். இல்ல ப்ரோ நீங்க கொஞ்சம் ஸ்பீக்கரை கட் பண்ணிடுங்க. ப்ரோ முத்துவா? ப்ரோ விஜயகாந்த் படமா? முத்துவா? இல்ல ப்ரோ, இல்ல இல்ல. பிரகாஷ் ப்ரோ தெரியும் நினைக்கிறேன் ப்ரோ. 90s ப்ரோ, 90s 2000 உள்ளே வந்த படம் அது. அவர் 90s கேக்குறாரு. 90ல அந்த படம். இல்ல யார் ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருதுன்னு தெரியல ப்ரோ. கேட்டுட்டு மைக் ஆஃப் பண்ணிருங்களா? ஐயப்பன் தான் வருதுதான், கொஞ்சம் அதிகமா சவுண்ட் வருது. அவர் எப்போ வந்தாலுமே வெளியே காத்தோட்டமா நடந்துகிட்டே பேசுவார் போல இருக்கு. சரத்குமாரா ப்ரோ? சரத்குமாரா? கரெக்ட் ப்ரோ, ஹீரோ சரத்குமார். தெலுங்கு ஹீரோ சிரஞ்சீவி அவ்வளவுதான். சூரியவம்சம். இல்லங்க, தெலுங்கு ஹீரோ சிரஞ்சீவி. இப்ப கண்டுபிடிச்சீங்க ஈஸியா. படம் பேர் நாட்டாம சூரியவம்சம் எடுத்தது ஒரு படம். ரெண்டுமே இல்ல. இங்க ஹீரோ சரத்குமார், அங்க ஹீரோ சிரஞ்சீவி, இங்க ஹீரோயின் சிம்ரன், அங்க மீனா. அவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளவுதான். இதான் பிரகாஷ் அவ்வளவு விட்டா அந்த படம் நட்புக்காக மோட்டு ஓட்டங்க. ஐயப்பன் ப்ரோ மியூட் போட்டுருங்க. நட்புக்காக தானே ப்ரோ? ஆமா அப்பாடா, ஐயப்பன் ப்ரோ மியூட் போட்டாதான் நமக்கு வந்து கிளியரா கேக்குது. அவர் எந்த வேகத்துல இருக்கா தெரியல. ஸ்டேன் எது பக்கத்துல வச்சுக்கிறாரா? டேபிள் ஃபேன் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவார் போல இருக்கு. குறுக்குறை சாப்பிட்டுட்டே இருப்பாரு போல. ஆமா, பாக்கெட் வேற கேக்குது. சொல்லுங்க பிரதர். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்கு, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பேஸா இருக்கு. எந்த ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டா பேசாம நல்லபடியா வந்து என்டர்டெயின்மெண்டா பேசிட்டு இருக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா சில டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க எல்லாருமே உண்மையை சொன்னா நீங்க எல்லாருமே வந்து ஒரு செலிபிரிட்டி மாதிரி. இப்ப சுகுமார், இப்ப பிரஷன், நீங்க பிரகாஷா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த பாரதியா அவரே. ஆனா நீங்க எல்லாரும் வந்து சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கங்குவா இந்த ட்ரைலர்லாம் வந்து என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு கோஸ்போம் ஒரு நல்லா இருந்துச்சு. ஆனா பட் நீங்க எல்லாரும் வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவா பேசுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சில அவாய்ட் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது அந்த ட்ரைலரை பார்த்து எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறைய இருக்கும். ஆனா பட் வந்து நீங்க அப்படி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், நீங்க யாரும் இதா எடுத்துக்கிற வேண்டாம். பட் இது வந்து இன்னொரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட இவ்வளவு நாள கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தது, தலை பிளஸ் அந்த விக்னேஷ் சிவன் அந்த ப்ராஜெக்ட் ஏன் வந்து டிராப் ஆச்சு? அதுல உள்ள மெயின் ரீசன் என்ன? எனக்கு தெரிஞ்சு அது அஜித் சாரோட டிசிஷன் தான் ப்ரோ, வேற யாரோடதும் இல்ல ப்ரோ. அஜித் சாரா இருக்க சான்ஸ் கிடையாது. நான் அவரு ஃபேனா இருந்து கொடுத்துட்டாரு. ஆனா லைக்கா தான் மேபி பண்ணிருப்பாங்க. ஏன்னா விக்னேஷன் வந்து ஸ்கிரிப்ட்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணல. ஏன்னா அவர் வந்து இந்த செஸ் ஒலிம்பிக் போட்டிங்க நடந்தது பாத்தீங்கன்னா, அதுல ஃபுல்லா அவர் தான் டைரக்டர். அதுல ஃபுல்லா ஒரு அவரோட ஒர்க்கு ஃபுல்லா பாத்துட்டாரு. பிளஸ் வந்து அந்த டைம்ல ஒரு மேரேஜ் முடிஞ்சுது. அந்த ஒரு அது ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் போய் அவர் என்ன ஸ்கிரிப்ட்ல ஃபுல்லாவே ஒரு இதுவே பண்ணல. சோ அதனாலதான் அவரு ஸ்கிரிப்ட் கேட்க இவர் பழசையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் மேபி. அதனாலதான் அதுல இருந்து ஒரு வெளில போன ரீசன். கரெக்டா பிரகாஷ் ப்ரோ? ஆமாங்க ப்ரோ, கரெக்ட் தான். அதே மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்பேஸ் நல்லா பாசிட்டிவா பேசுறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கடைசியா நெகட்டிவா பேசுறேன்னு சொன்னார்ல, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடலாம். நம்ம வாண்டடா வந்து நெகட்டிவா பேசணும்னு சொல்றது இல்லை ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ எல்லாரும் வந்து ட்வீட் டைப் பண்ணும்போது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா டைப் பண்ணிடுறோம். ஏன்னா எங்கேயுமே நெகட்டிவ் பேசக்கூடாதுன்னு. பட் ஓப்பன் ஸ்பேஸ்ல பேசும்போது பொய்யா வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லக்கூடாது. நமக்கு ஓப்பனா பேசுறோம், அதுக்காக தான் ஸ்பேஸே நடத்துறோம். அதுல நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறது அப்படி ஓப்பனா பேசுவோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம பேசுற மாதிரி பேசுவோம், ஒரு இதா பேசாம பேசுவோங்கிறதுக்காக நமக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இது மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ். உடனே ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சப்போர்ட் பண்றாரு, நீங்க வந்து உடனே நெகட்டிவா பேசுறீங்க.
நெகட்டிவா பேசலங்க இதை. அதாவது ஸ்டார்டிங்லேயே ட்ரைலர் சமயத்திலேயே இதெல்லாம் கொஞ்சம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸா பேசுற மாதிரி பேசுறதுக்காக மட்டும் தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர இந்த பிளாட்ஃபார்மை மற்றபடி எப்பவும் பாசிட்டிவா பேசுறோம் ஓவர் ஜாலரா அடிக்க மாதிரி ஆயிரும். எல்லா படங்களும் நம்ம பாசிட்டிவா மட்டுமே பேசிட்டோம்னு வச்சுக்கலேன், அது பாசிட்டிவ் வைப்புன்னு ஒண்ணு தனி. அதை தாண்டி என்னடாவே எல்லாத்தையும் ஜாலரா தட்டுறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தட்டுறாங்கிற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம ஒளிவு மறைவு இல்லாம பேசுறதுக்கு தான் இந்த ஸ்பேஸுங்கிறனாலதான் இதை நம்ம பேசுறோம். இதுதான் இது நெகட்டிவா பண்ணப்பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் சுருக்கிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா நெகட்டிவா பேசணும், கண்டிப்பா இந்த படத்தை மட்டும் நம்ம தாக்கணும் அப்படிங்கிற எண்ணமே எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம எந்த ஹீரோ மேலேயும் தனிப்பட்ட வன்மம் கிடையாது. அப்படியே நம்ம உண்மையா அப்படி உள்ளபடி பேசிட்டு போயிடுறோம், அவ்வளவுதான். ட்விட்டர் தான் நம்ம பாசிட்டிவா போட்டுடலாம், ஏன்னா அது ட்வீட்ல வார்த்தை, அதுக்காக தான். உங்க மேல வந்து எப்பவுமே எனக்கு வந்து செகண்ட் தாட்டே இருந்ததில்லை. நீங்க எப்பவுமே வந்து உண்மையை தான் பேசுறவங்க. நீங்க எப்பவுமே நியூட்ரல், அதாவது வந்து எல்லாருக்குமே ரைட்டு சரின்னு சொல்றவங்க. அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்ககிட்ட தான். இல்ல சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து இன்னைக்கு வந்து எனக்கு இந்த டிஎஸ்பியோட மியூசிக் வந்து இதுல ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி என்னுடைய ரசிப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், பட் ஆனா நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சரி, இது இருக்கட்டும். இன்னொரு பாயிண்ட், நீங்க 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க ஆரவை பத்தி. வந்து பாத்தீங்கன்னா மகிழ் திருமேனி வந்து அவரை செலக்ட் பண்ணது. அதுல வந்து பாத்தீங்கன்னா தலை வந்து டைரக்டரோட செலக்ஷன் இந்த சாய்ஸ்ல வந்து நான் இன்வால்வ்மெண்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க அந்த சுரேஷ் சந்திராவும் வந்து சொல்லியிருந்தாரு, அந்த விக்னேஷ்க்கும் இது விக்கிக்கும் தலையோட ப்ராஜெக்ட்டுக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் அவருக்கும் பிரச்சனை, அதனாலதான் அந்த படம் டேக் அப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க சொல்லுங்க உண்மை. அப்படி இல்ல ப்ரோ, அவர் பொறுப்பு இல்லாம இருந்தார் ப்ரோ. ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சா பொறுப்பு இல்லாம அவர் அந்த கேக்குற தெளிவா கேட்கறாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு சொல்லிடுறேன் ஓப்பனா, நான் அன்னைக்கு போட்டிருந்த ட்வீட் இல்ல, அது போட்டிருந்த ட்வீட் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பிரஸ் ரிலீஸ் வாட்ஸ்அப்ல வந்தது, பிரஸ் ரிலீஸ்ல வந்தது. அதனால பிரஸ் நோட்டுங்கிறனால அப்படியே ஷேர் பண்ணிருந்தேன். அது ஆர்வ பத்தி மகிழ் திருமேனி சொன்னதுன்னு சொல்லி பிரஸ் ரிலீஸ். அடுத்தது வந்து இன்னொன்னு என்ன, விக்னேஷ் சிவன் படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சுரேஷ் பேட்டிலே சொல்லிட்டாரு. அது போக நமக்கும் தெரியும், ஏன்னா வந்து அவர் ஃபர்ஸ்ட் நயன்தாரா கல்யாணம் பண்ணிட்டு அந்த படம் புக் ஆன உடனே அந்த சமயத்தில் நயன்தாரா கல்யாணம் கூட சுத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த செஸ் விளையாட்டு நடந்துச்சு, அதுல ஒரு கவனம் செலுத்தி இருந்தாரு. அது போக திரும்ப ஃபாரின் போறது, டூர் போறது, இப்படி சுத்திட்டு இருந்தாரு. இப்ப ரசிகர்கள் நிறைய பேர் கிடையாது, படம் எடுக்கிற எப்படியா கொஞ்சம் அதை கொஞ்சம் ரெடி பண்ணி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணா இந்த சொல்லிட்டு இருந்தா ரசிகர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிடுறோம், அவ்வளவுதான். ரசிகர்கள் இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் இருந்துச்சு. அது போக என்னன்னா, லைக்காவை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கேட்டிருக்காங்க. இவர் பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணவே இல்லைங்கிற மாதிரி போய் அப்புறம் லைக்காக்கும் விக்னேஷ் சிவனுக்குமான மனக்கசப்பு தான் வந்து. அதுக்கப்புறம் ஹீரோட்ட கேட்கறாங்க, சார் நீங்க சொன்னீங்க, அந்த டேரக்டர் சொன்னீங்க, பிக் பண்ணிட்டோம், இப்போ இது மாதிரி பவுண்டட் ஸ்கிரிப்ட்ல எப்படி சார் ஷூட்டிங் போறது கேட்கறப்ப நாங்க மாத்தலான் இருக்கோம், உங்களோட சஜஷன் என்ன உங்களுக்கு கேட்கறப்ப அவங்க சொல்லிட்டாங்க, சார் உங்க விருப்பம், நீங்க பணம் போடுற முதலாளி, நீங்க என்ன சொல்றீங்க சொல்றீங்க, ஓகே சொல்லனதுக்கு அப்புறம் தான் அந்த விக்னேஷ் அங்க இருந்து மாற்றப்பட்டார். இதுதான் நடந்தது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க. இப்ப ஆதிக்கு கல்யாணம் ஆச்சு தெரியும்ல, லேட்டஸ்டா ஆதிக்கு பிரபு வீட்டுல தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. அது அவர் பொறுப்பா இருக்காரு, ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சா எவ்வளவு பொறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவரு இருக்காரு. அவரு பொறுப்புங்கிறத பத்தி நம்ம பேசலங்க. ஆதிக்கு நம்ம பொறுப்பு வந்து இல்ல குட் பேட் அக்ரி ஸ்கிரிப்ட வந்து அவர் ஆல்ரெடி வந்து அந்த ஆல்ரெடி ஒரு மூவி 2 பேர் சேர்ந்து நடிச்சாங்கல்ல, அதுதான் ப்ரோ. அவர் நரேட் பண்ணிட்டாரு, மார்க் ஆண்டனிக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, மார்க் ஆண்டனிக்கு முன்னாடி சொல்லி அது ரெடி பண்ணி அப்பயே நரேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ரெடிட் பண்ணி இப்ப கமிட்மெண்ட் கொடுத்தாரு. ஆமா, என்னன்னா வந்து இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயம் சொல்லனால இதே சொல்லிடுறேன். இப்ப வந்து பெரிய நடிகர்களை வச்சு எடுக்கும்போது சில இயக்குநர்கள் வந்து எப்படி இந்த ப்ராப்பர் பிளான் பண்ணாம கொஞ்சம் சொதப்புறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதாவது ஷூட்டிங் போகும்போது பாத்தீங்கன்னா நினைச்சதை வந்து 4 நாள், ஒரு நாள் ஷூட்டிங் வந்து 4 நாள் எடுத்து 4 நாள் ஷூட்டிங் 40 நாள் எடுக்கிற ஆள்லாம் இருக்காங்க. ஆனா இப்ப இது வரைக்கும் நீங்க அதுக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல பெரிய கேஸ்டிங் எதுவுமே இல்லாம அஜித் பிளஸ் துணை நடிகர்களை வச்சு ஒரு 25% படத்தை முடிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லேயே. இப்ப செகண்ட் ஷெட்யூல் வந்து ஆஃப் டே தான் ஷூட்டிங் போறாங்க, ஈவினிங் மேல ஆரம்பிச்சு நைட் ஷெட்யூல் போறாங்க. அதுவுமே செம்ம ஃபாஸ்டா எடுக்கிறாராம். அதுக்கு வச்சு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா எடுத்துட்டு இருக்காங்க இப்ப படத்தை. நட்டி போர்ஷன், சுனில் போர்ஷன், அஜித் போர்ஷன், இதெல்லாம் பாக்குறப்ப படமே வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 35% 40% முடிஞ்ச மாதிரி சொல்றாங்க. அதாவது அவர் போறதே ஆஃப் டே சீக்வன்ஸ் தான் போறாங்க, ஆஃப் டே ஷெட்யூல் தான் போறாங்க. அப்படியுமே சீக்கிரம் ஃபாஸ்டா எடுக்கிறாராம். இப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளானிங் அவர் முன்கூட்டியே இருந்துச்சு. அதை ஒரு அஜித் மாதிரி ஒரு ஹீரோ எடுத்து டக்கு நம்ம கால்ச்சி சொல்லி வச்சிருக்கோம், இன்னும் ஒரு கூப்பிட்டா ரெடியா போய்க்கிற மாதிரி பவுண்டட் ஸ்கிரிப்டா போயிட்டாரு. அப்ப இப்ப நல்லா நமக்கு தெரியும் இப்ப எப்படி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. விஸ்வாசம் எத்தனை நாள் எடுத்தாங்க, வேதாளம் எவ்வளவு நாள், விவேகம் 2 வருஷம் 3 வருஷம் எடுப்பாங்க, வலிமை எவ்வளவு நாள் போச்சு, கொரோனா டைம் சொன்னா கூட எவ்வளவு போச்சு, துணிவு எவ்வளவு நாள் போச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுக்கும்போது இவ்வளவு சிக்கல் வரும்போதும் அவர் ப்ராப்பரா வந்து இப்ப இந்த காலகட்டத்துல இப்படி டக்கு டக்குன்னு எடுக்கிறாருங்கிறதே ஒரு பெரிய சாதனையா தான் இங்க பார்க்கப்படுது. இது மாதிரி ஒரு வந்து ஒரு ஆர்வமோ இல்ல வந்து நம்ம பெரிய ஹீரோ கிடைச்சிட்டாரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த இதோ இல்லாம
பொறுப்பு இருக்கணும் ப்ரோ. அசால்ட்டா கொஞ்சம் இருந்து அதான் அதுதான் நான் சொல்றேன். அது போக என்னன்னா நான் ரசிகரா சொல்றேன், நீ டிராக்கரா பேசுறீங்க. ஆமா, அது போக செட்டில் ஆயிட்டாருங்கிற மாதிரி அவரு என்ன நயன்தாரா கல்யாணம் பண்ணிட்டோம், அது ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு. இடம் இல்லாம இருக்காரு ப்ரோ இன்னைக்கு. இடம் இன்னைக்கு அவருக்கான இடம் இல்லையே. இன்னொன்னு இருக்கு, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒருவேளை பயங்கரமா ஹிட் ஆச்சுன்னா அவர் திரும்ப அது மாதிரி பழைய டாக் பாக்குறோம். அது போக என்னன்னா அஜித் சைடுல சொல்ல வர விஷயம் என்னன்னா, விக்னேஷ் வந்து முழுசா அஜித் சைடுல இருந்து கழட்டி விடல. அவங்க என்னன்னா திரும்ப வந்து ஒரு விக்னேஷ் ஒரு சான்ஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து கண்டிப்பா நான் கன்ஃபார்ம்லாம் பண்ணல, வரலாம் மேபி திரும்ப ஒரு அஜித் சைடு வரலாம், அது என்ன வேணா பண்ணலாம், அது விஷயம். ஆனா வந்து அவர் டேரக்டர் எப்பவுமே இன்னைக்கு நிலைமைக்கு சினிமால வந்து ஹிட் தான் பேசும். நீங்க யார வேணாலும் ஹிட் பேசும். திரும்ப அவர் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனில ஹிட் கொடுத்துட்டாருன்னா வேற லெவல். அது ஹிட் கொடுக்கல திரும்ப அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்னதான் மூச்சு போட்டாலும் நினைக்காது. ஏன்னா பெரிய கீரை கிடைச்சுமே அவருக்கு எது சொதப்பிட்டாரு கால்ஷீட்ல. சின்ன ஒரு வளரும் கீரை கிடைச்சி அதுலயும் ஹிட் கொடுக்கலன்னா என்னங்கிறதா மேட்டர் ஆகும். அவ்வளவுதான். அந்த லைக்கா சிவகார்த்தின் அதுனா பிரச்சனை ப்ரோ. லைக்கா சிவகார்த்தின் விக்னேஷன் அதுனா பிரச்சனை. விக்னேஷன் வெளில போனார், அதையும் ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு லைக்கா சண்டை ஆல்ரெடி இருக்கு. அந்த சண்டையோட இந்த சண்டை வர சொல்ல நான் அது சுபாஷ் வெளில போப்பான்ட்டு இருக்கிறாரு. அந்த சண்டை சொல்லுங்க ப்ரோ, அது நான் கேட்கலாம். இல்ல அதுதான் வந்து அந்த கதை தான் இப்ப லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி 2035 நடக்கிற மாதிரி டைம் டிராவல் கான்செப்ட். அப்பயும் வந்து விக்னேஷ் சிவனுக்கு வந்து அப்ப சொன்னது சிவகார்த்திகேயன் வந்து 2016-17 அந்த படம் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்பயே வந்து ஓவர் பட்ஜெட் சொன்னனாலதான் அந்த படம் வந்து அப்ப லைக்காக்கும் இதுக்கும் சண்டை வந்துச்சு. சண்டை இல்ல, அது எப்படின்னா அது ஒத்துக்கல. லைக்கா வந்து இந்த பட்ஜெட்ல இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல நம்ம வந்து வளரும் போது போட முடியாது, டைம் டிராவல் கான்செப்ட் செட் ஆகான்னு சொல்லி அப்போ ஒரு இது வந்துச்சு. இப்ப ஸ்டார்டிங்ல இப்ப எல்லாம் ரூமர் போட்டாங்கல்ல, இப்ப இந்த படத்துக்குமே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிலயுமே வந்து அந்த மாதிரி பிரச்சனை வச்சிருந்தாங்க. போட்ட பட்ஜெட்டோட கொஞ்சம் கூடுதலா போற மாதிரி தெரியுதுன்னு. இது வந்து படம் ஆரம்பிச்சாங்க. அதுக்காக இது வந்து அது போக என்னன்னா ஓடிடில வந்து இந்த படத்தை விற்கிறதுக்காக சொல்லி நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு. அதனால படத்தை முடிக்கிற பிளான்ல போயிட்டு இருக்காங்க. எப்பவுமே வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ப்ராப்பர் பிளானிங் வேணும். அது ப்ராப்பர் பிளானிங் சில இயக்குநர்கள்ட்ட தான் இருக்கு. கார்த்திக் சுப்ராஜிட்ட இருக்கு பாருங்க, ஒரு எந்த நடிகரை வச்சு எடுத்தாலும் டக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி. முன்னாடி பெரிய நடிகர்ல பெரிய இயக்குநர்களை பாத்தீங்கன்னா மனிதத்துன்னு சொல்லலாம். இப்போ எவ்வளவு பெரிய கேஸ்டிங் வச்சு எடுத்தாலும் டக் லைஃப் ஆல்மோஸ்ட் முடிக்க போறாருல்ல. அது மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங் வேணும். அது விக்னேஷ் வந்துட்டு இல்ல. பிரகாஷ் ப்ரோ, இதே மாதிரி டேரக்டருக்கும் தயாரிப்புல சண்டை ஏதாவது படம் நடந்திருக்கா ப்ரோ? இது மாதிரி ஒரு படம் 2 படம் நடந்து 3வது தடவை ஏதாவது நடந்திருக்கா இது வரைக்கும்? சண்டை போட்டு பேசுவோம் ப்ரோ. இல்ல அவர் மேல தப்பு இருக்கு. அவர் டிராக்கரா சொல்ல மாட்டார், ரசிகா எனக்கு தெரியும். விக்னேஷன் சுத்தமா பொறுப்பு இல்லாம அந்த படத்தை சரியா ரொம்ப அடிக்கடி எனக்கு உண்மையிலேயே அந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதா ரொம்ப சந்தோஷமா தோணுது ப்ரோ. சந்தானம், அரவிந்த் சாமி, மும்பை டானு, ஜாலியான படம், அந்த ஆவேசம் மாதிரி எதிர்பார்த்தேன். நானும் ரொம்ப எக்ஸைட்டா இருந்தேன். நடந்திருந்தா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். எதிர்பார்த்தது ஹிட்டோ பிளாப்போ ஒரு லுக் வைஸ் வந்து வேற லெவல்ல கொஞ்சம் காம்பா அப்படி விக்னேஷ் லுக் வைஸ். அது போக சந்தானம் கம்மிட்டா இருந்து ரொம்ப நாள் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. பட் நடக்கலங்கிறப்போ ஒண்ணும் பண்ண முடியாது, அதை விட்டுருவோம். அடுத்த போயிரும். ஆனா பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மகிழ் இந்த படம் நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னு சொன்னா அந்த லொகேஷன் அந்த நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுசா இருக்கும் அப்படிங்கிறது. இந்த மேட் மேக்ஸ் மாதிரி உள்ள அந்த ஏரியா அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ட்ரைலர் வந்தா தெரியும், பார்க்கலாம். ப்ரோ மகிழ் அதான் ப்ரோ. இப்ப என்னன்னா மகிழ்னா இப்ப நார்மலா இருக்கிற அஜித்தை காமிச்சிருப்பாரு. பட் அந்த இடத்துல விக்னேஷ்வன் இருந்திருந்தா இப்ப ஆத்விக் எப்படி காமிக்க ஆரம்பிச்சிருக்காரோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சைட்ல வந்து ரொம்ப நாளா இல்ல அந்த லவ் அந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் ஃபன் அந்த மாதிரி ஒரு அஜித்தை பார்த்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ்வன் ப்ராஜெக்ட் நடத்திருந்தா கிடையாது ப்ரோ. மகிழ் படத்துல கெட்டப்ப பாருங்க, இவரோட படத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. தலையோட கெட்டப் வேற லெவல்ல இருக்கும். அவரோட காஸ்டியூமா இருக்கட்டும், லுக்கா இருக்கட்டும், வேற மாதிரி காமிச்சிருவாரு மகிழ். அது பாருங்களேன், நம்ம எப்படி அருண் விஜய் பார்த்தோம் தடம்ல எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். நான் ஆக்ஷன் தப்பு சொல்ல ப்ரோ. நான் சொல்றது வந்து அந்த லவ் சைடா மிஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல. என்ன இருந்தாலும் ஒருத்தர் வந்தாரு தெரியுங்களா, இதுக்கு மேல செட் ஆகாது ப்ரோ. 50 வயசு லவ் பண்ணலாம், அது எப்படி பண்றன்னு இருக்குல்ல. 96ல இப்ப அவரு கையில எடுத்திருக்காரு நினைக்கிறேன். மெலோடி சாங் ஒண்ணு இருக்குன்றாங்க. பிரகாஷ் ப்ரோட்ட கேட்கல, எப்படி ப்ரோ பாட்டுலாம் எப்படி ட்ராக் எப்படி தீம் இதெல்லாம் தெரியுமா? விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் 2 மாண்டேஜ் சாங் எடுத்துட்டாங்க. இன்னொரு சாங் ஒன்று இருக்கு, மொத்தம் 3 சாங் கண்டிப்பா இருக்கு. சாங்ல அதே மாதிரி ஒரு லவ் போர்ஷன் சாங் ஒன்று பயங்கரமா ஒன்று வந்திருக்குன்னு சொன்னாங்க.
இது போக வந்து கடைசியா இந்த 4 நாள் ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் ஒரு லவ் சாங் எடுக்கலாமாங்கிற ஐடியானு இருக்கிறாங்களாம். அது போக அது என்னன்னு தெரியல. ஆனா அந்த பிளாஸ்பேக் போர்ஷன் எங் கெட்டப்ல ஒரு ஏற்கனவே ஒரு சாங் ஒன்று இருக்கு, இன்னொரு சாங் ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ப்ரோ ஏதோ ப்ரொமோஷனல் சாங் எடுக்கிறக்க மறுபடியும் அஜர்பைஜான் போகணுங்கிறது சொன்ன மாதிரி வலைபேச்சல் சொன்னாங்க. அது எதுவும் உண்மையா? அஜர்பைஜான் மைஜன் போகணும் தெரியல. அது மாதிரி ப்ரோமோ சாங்லாம் வீடியோ ஒருத்தர் போட்டுட்டு உண்மையானு கேட்டிருந்தாரு. அது ப்ரோமோ சாங்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு சாங் ஒன்று எடுக்க போறதா சொன்னாங்க. அந்த 4 நாள் ஷூட்டிங்கே முடிஞ்சிடும். பட் அது எந்த அளவுக்கு எதுங்கிறது 4 நாள் கழிச்சே தெரியும். ஏன்னா அஜித் வந்து ஏப்ரல் 15 கூட சாரி ஆகஸ்ட் 15 வரைக்கும் இந்த படத்துக்கு கால்ஷீட் சொல்லியிருக்காரு. அதிகபட்சம் ஆகஸ்ட் 20 முடிச்சிருங்க டோட்டல். அதுக்கப்புறம் குட் பை டக்லி ஃபுல்லாவே ஸ்பெயின் போகணும். அவரோட ப்ராப்பர் பிளானிங்குமே குட் பை டக்லி இருக்கு. ஏன்னா வந்து அந்த படம் செம்ம ஃபாஸ்டா எடுத்தாலுமே அக்டோபருக்குள்ள அந்த படத்தை டோட்டலா முடிச்சவன் இருக்காரு. ஏன்னா நவம்பர்ல திடீர்னு வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டா அந்த பொங்கலுக்கு ப்ராப்பர் ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்காக அக்டோபருக்குள்ள ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணது அக்டோபர் தான். இருந்தாலும் இப்ப ஸ்பீடா போறாங்க. இன்னும் அக்டோபருக்குள்ள நம்ம முன்னாடி பிளான் பண்ணோட இப்ப சீக்கிரம் முடிச்சிடலான்னு. அதான் அதுக்கு இது வரைக்கும் ஹீரோயினை பத்தி எந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இது வரைக்கும் அவங்க போயிட்டு இருக்க மத்த கேஸ்டிங் வச்சுதான் எடுத்துட்டு இருக்காங்க. நட்டி, சுனில், அஜித்னு இப்படி சுத்தி தான் போயிட்டு இருக்கு. அடுத்த ஷெட்யூல் போறாங்க சொன்னாங்க ப்ரோ. ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு நான் விசாரிச்சும் பார்த்தேன். திரிஷா வந்து அவங்க இந்த விடாமுயற்சி ஷூட்டிங் இருக்கால அப்படியே திரும்பி ஒரு இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. திரிஷா அந்த படத்துல இல்ல, குட் பை டக்ல இல்ல. ஓகேங்களா? அவங்க வந்து என்ன ஹீரோங்கிறது இது இந்த ஸ்பெயின் ஷெட்யூல் போறாங்கல்ல, அதுதான் நமக்கு தெரியும். 20ஆம் தேதி போறாங்கன்னு நினைக்கிறேன். 20 இல்ல 25 அந்த தேதியில போறாங்க. குட் பை டக்ல ஸ்பெயினுக்கு போறாங்க. அது போக அது அங்க போயிட்டு வந்தாங்க படம் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு வந்து ஒரு கண்டிப்பா தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங் 4 நாள் சொன்னா எத்தனை நாள் இருக்கு? ஆகஸ்ட் 15க்கு இன்னைக்கு தேதி 12 16 முடியுது படம். 16 அல்லது இந்த வீக்கெண்டு படம் முடிஞ்சிருது. ஷூட்டிங் ஹைதராபாத்ல விடாமுயற்சி முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் நினைக்கிறேன். நமக்கு ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்புறம் இந்த வீக்கெண்ட் எப்போ நமக்கு வந்து எப்படிலாம் வெள்ளி சனி ஞாயிறுல இப்பெல்லாம் அப்டேட் வந்துகிட்டே இருக்கு நமக்கு ரெகுலரா. அந்த கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்த சனி ஞாயிறுல உங்களுக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி வரலாம் ஒரு தோணுது. பாப்போம். ப்ரோ வந்தாலும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்? என்ன வச்சுக்கோங்களேன். நான் இன்னமும் நான் தீபாவளி தான் நம்பிட்டு இருக்கேன். அக்டோபர் தான் நம்பிட்டு இருக்கேன். இல்ல ப்ரோ, இப்ப வேட்டையை விட்டுட்டு அடுத்த ஒரு 20 நாள்ல இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. இல்ல இந்த படத்தை கண்டினியூ பண்ணுவாங்களா ஓட்டுறதுல? அதுவும் கஷ்டம்ல. 21 நாள் 3 வாரங்கிறதாங்க இப்பெல்லாம் 3 வாரங்கிறதா மேக்ஸிமம் 2 அவ்வளவுதான். எவ்வளவு பேர் ஹிட் படம் பண்ணாலும். ஆனா மொதல் வாரத்துல உங்களுக்கு படத்துல 60 to 70% கலெக்ஷன் அள்ளிடுதுங்க ஒரு படம் வந்து. ஓப்பனிங் நம்ம ஹீரோக்கு பெரிய ஹீரோக்கு எல்லாருமே இருக்கு. அது எந்த பிரச்சனை இல்லை. எந்த ரஜினி சாரா இருந்தாலும் சூர்யா யாராவது அடிச்சிருவாங்க. அது என்ன கிளாஷ் கன்ஃபார்மா சூர்யா சாரோ? இல்ல வேட்டையன் வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டு அக்டோபர் 10 தான் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க 69 அக்டோபர் ஷூட் கன்ஃபார்மா ப்ரோ? இன்னைக்கு எல்லா ட்விட்ல போட்டுருக்காங்க. இப்பதான் செப்டம்பர் 2லயே ஆரம்பிச்சிரும் பிரதர். ஆடல செப்டம்பர் 2லயே ஆரம்பிச்சிரும் படம் எனக்கு தெரிஞ்சு. அக்டோபர் வரைக்குமே அக்டோபர் 4 சொல்லிட்டு இருக்காங்க. டிஎல்ல பார்த்தேன். பட் செப்டம்பர் 2லயே அந்த படம் வந்து ஆரம்பிச்சிரும். அக்டோபர்னு பார்த்தேன். ஏன்னா செப்டம்பர்ல ஷூட்டிங் போறதா முன்னாடியே சொன்னாங்க. இப்பயுமே அதான். ஏன்னா அடுத்து என்னன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி விடாமுயற்சியில் அப்டேட் ரெடியா கிடைக்கும், அது மாதிரி அதில் அப்டேட் ரெடியா கிடைக்கும். எச்வினோத் டேரக்டருங்கனால நமக்கு எச்வினோத் படம் அப்படின்னா கொஞ்சம் நிறையா கிடைக்கும் தகவல்கள். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு பிடிச்ச டேரக்டர் மகிழ் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சொன்னாங்க. உங்களை யாரும் நெகட்டிவா பேசுறீங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நெகட்டிவா யாரோ பேசுறாங்க, கங்குவாக்கு ஏதோ பேசுனீங்க அப்படின்னு ஒரு 4-5 பேர் யாரோ பேசுனீங்க யாரோ சொன்னாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க வந்து துணிவுக்கு வலிமைக்கு ஃபர்ஸ்ட் நெகட்டிவே நம்ம சைட்ல இருந்து கொடுத்தது நீங்க தானே ப்ரோ. நம்ம படம் நல்லா தான் நல்லா இருக்கு, நல்லாலும் நல்லா இல்ல, அவ்வளவுதான். ஆமா, இன்னமும் எனக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல தாண்டி படம் எனக்கு பிடிக்கலங்கிறத நான் சொல்லிடுறேன் பிரதர். அது ஏன் பாயிண்ட்ங்கிறத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்பதான் கொஞ்சம் சமீப ஒரு வருஷமா தான் வந்து சரி நமக்கு முதல்ல நமக்கு பிடிக்கலையா நம்ம வெயிட் பண்ணி ஒரு நாள் 2 நாள் தள்ளி ரிவ்யூ போடுவோம். இல்லையா ரிவ்யூவே போடாம பெரும் அதனால பிடிக்காத அப்படியே ரிவ்யூவே போடுறதில்ல. இப்ப சமீப காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்தியன் 2 எனக்கு பிடிக்கல, ரிவ்யூ போடல. அதே மாதிரி எனக்கு வந்து பர்சனலா எனக்கு செட் ஆகாத படங்கள் இப்ப நான் ரிவ்யூ போடுறது இல்ல. இப்ப எனக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அதுக்கு தான் சொன்னேன், அதுக்கு தான் விளக்க சொல்றேன். எனக்கு பர்சனலா வந்து அந்த படம் வந்து எனக்கு செட் ஆகல. உண்மையாவே நான் கனெக்ட் ஆனிச்சு ப்ரோ. என்ன பிரதர்? செகண்ட் உண்மை நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இல்ல, எனக்கு வந்து ஒண்ணுதான் மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு இந்த பைக்ல டிராவல் பண்றாங்கல்ல, டிராவல் பண்றப்போ என்னையா சுகம் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு ரொம்ப விரும்பி போறாங்க. இப்ப நம்ம நிறைய பேர் விரும்பி போறாங்க, அவங்களுக்கு அதனால என்னன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக குறை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த சைடு போகல. சரி ரைட், இப்ப நமக்கு படம் செட் ஆகலாம், நமக்கான படம் இல்ல இது.
எப்படி நேற்று வந்து பரணி சொன்னார்ல, ஆனா இது உங்களுக்கு படம் நீங்க என்ன எதிர்பார்த்து வரீங்களோ அதை தான் உங்களுக்கு எதிர்பார்க்கணும். எதிர்பார்க்கணும் சூரிய எவ்வளவு வழக்கமா சொல்லியிருக்காரு பாத்துன்னு சொன்னாப்ல, அதை தான் நானும் திரும்ப சொல்லி நினைச்சுக்கிட்டேன். இப்ப நமக்கான படம் இல்ல, ஆனா அதே மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்ப நம்ம இதை குறை சொல்ல வேணாம். எனக்கு பிடிச்சதா பொய் சொல்லி நடிக்க வேணாம். அந்த பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. எனக்கு வந்து பிடிக்காத படத்தை போய் சொல்லி இந்த படம் எனக்கு பிடிச்சிச்சு நான் டிலீட் போட எனக்கு விரும்பல, அதனால அதுல கட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் என்னோட விஷயம், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர். ஆமா, வலிமைக்கு அப்புறம் மாத்திட்டீங்க நிறைய. வலிமைக்கு அப்புறம் நிறைய மாத்திக்கிட்டு, வலிமை இல்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கேன். விவேகம் படத்தையுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்கல. அப்புறம் ரெண்டாவது தேட்டர்ல பாக்குறோம், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவ் சொன்ன அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ரெண்டாவது வந்து நான் படத்தையே மாத்தி பார்த்தேன். எப்படின்னா இன்ட்ரோல் பிளாக் வந்து இன்ட்ரோ பிளாக் அப்படி எடுக்காம வேற மாதிரி இன்ட்ரோ மாத்திருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். அப்புறம் இன்ட்ரோல் பிளாக் இந்த சீன் அப்படி மாத்தி நிறைய சீன் எனக்கு அதாவது ஒரு நமக்குள்ள ஒரு கற்பனை சினிமா நம்ம ஆசை இருக்கனால, சினிமா அந்த ரைட்டிங்ல ஆசை இருக்கனால நான் சீனை மாத்தி பார்த்தா எனக்கு விவேகம் ரொம்ப அப்படி பிடிச்சிருந்துச்சு. ஆனா அப்படி சொன்னா நல்லா இருக்காங்க. ரெண்டாவது தடவை பார்த்தா நான் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே ரெண்டாவது பேர் திட்டினாங்க, ஏன்னா முதல் தடவை திட்டம் ரெண்டாவது தடவை பாராட்டுறேன்னு. அப்படி எல்லாம் பாராட்டல, ரெண்டாவது தடவை ஓகே தான் இருந்துச்சுன்னு சொன்னேன். அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம பாயிண்ட் உங்களுக்கு புரியாது. நம்ம ஏதாவது ட்வீட் பண்ணும்போது நம்ம என்ன வகையில சொல்ல வரணும்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து படிக்கும்போது ஒருத்தர் இருக்கும், பேசும்போது ஒருத்தர் இருக்கும். இப்பதானே நமக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு அதிகமா கிடைச்சிருக்கு, அதனால விட்டுருவோம். ஆமா, ஒரு ஸ்பேஸ்ல ஆமா, ட்வீட் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தவங்க படிப்பாங்க. பிரகாஷ் சொல்லுங்க. கடைசியா ஒரு கொஸ்டின். அவர் வந்து பாத்தீங்கன்னா யாரு, ஸ்டார் அஜித்தோட அட்மின் வந்து அவர் செந்தில் ஆனந்த். அவர் வந்து இன்னமுமே வந்து பாத்தீங்கன்னா செந்தில் ஆனந்த் அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னமுமே பிரசாந்த் நீலோட அந்த படம் இல்ல அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஆனா பட் நீங்க வந்து இல்ல அந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ரெண்டு பேருமே நம்பக்கூடிய ஆள் இல்ல, அவரு நான் உண்மையாவே நம்பக்கூடிய ஆள் தான். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா எனக்கு வந்து சொல்ல போனா நம்ம வந்து இந்த ட்விட்டர் வந்ததுக்கு ஒரு காரணம், ஒன் ஆஃப் த காரணம் அவரும் ஒரு ரீசன் தான் எனக்கு. ஓகேங்களா, அவரு எப்பவுமே கரெக்டா சொல்லுவாரு. ஆனா இதுல என்ன கம்யூனிகேஷன் என்னங்கிறது தெரியல. ஆனா இன்னமும் நான் சொல்றேன், பிரசாந்த் நீல் படம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த காம்பினேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்பர் மட்டும் சொல்ல விரும்பல, 64 65 சொல்ல விரும்பல. ஃபர்ஸ்ட் ட்வீட்ல அதான் சொல்லியிருப்பேன். ஆனா படம் அவங்க கூட காம்பினேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்ல சும்மா போய் அவர் பிரசாந்த் நீல சந்திக்கிறதுக்கான ரீசன் எனக்கு சுரேஷ் சந்திரா பேட்டி கொடுத்தாரு பாத்தீங்களா, சாதாரண மீட்டப் தான் நடந்துச்சு, படம் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னாரு. அப்புறம் ரமேஷ் பாலா அவங்களுக்கு தெரியும். ரமேஷ் பாலா இப்போதைக்கு அஜித் சைடுல இருந்து எவ்வளவு நியூஸ் கரெக்டா உங்களுக்கு தெளிவுபடுத்துறாரு தெரியும். அவர் வாரத்தில் எங்கேயுமே ரூமர்னு சொல்லியிருக்க மாட்டாரு. ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய பாசிபிள் ஏகே பிரசாந்த் நீல் காம்பினேஷன் தான் சொல்லியிருப்பாரு, தவிர ரூமர்டு டீம் காம்பவுண்ட் சொல்லியிருக்க மாட்டார். அவர் வார்த்தைகள் நல்லா நோட் பண்ணி தெரியும். அதே மாதிரி ஆதிக்கு ரவிச்சந்திரன் படம் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்தப்ப நாங்களாம் எல்லாம் சொல்லப்போ வந்து அது இல்லைன்னு சொல்லி ட்வீட் போட்டது ரமேஷ் பாலா தான். அப்ப இதே மாதிரி ட்வீட் தான் போட்டிருந்தாரு, பாசிபிள் காம்பினேஷன் இப்போதைக்கு இல்ல, நியர் ஃபியூச்சர் இல்லைன்னு போட்டிருந்தாரு. அப்புறம் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா, அது மாதிரி இப்ப இவருக்கு வந்து அதை இப்போதைக்கு அறிவிக்க கூடாங்கிற விஷயம் தான் இருக்குது. அதனால அது நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க, தவிர அந்த காம்பினேஷன் நியூஸ் உறுதி தான். ஆனா இப்போதைக்கு படம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. குட் பை டாக்லி முடிஞ்சு 2-3 மாசம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அவர் அந்த நடுவில் கேட்பாரு, அந்த பெண்டிங் ப்ராஜெக்ட்லாம் அவர் முடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அதை அறிவிப்பாங்க. ரொம்ப நன்றி, கிளாரிபிகேஷனுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். வேகம் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. வேகம் வந்து விஷுவலாட்டி வந்து சிவா வந்து செம மேக்கிங் ப்ரோ. அந்த படம் வீரம் வேதாளம் சிறுத்தையெல்லாம் பார்த்தோன்னா சிவா எப்படி ஒரு மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி இருந்து, அதே மாதிரி தான் கங்குவாவும் இருக்கு. ஸ்கிரீன் பிளே மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பாப்போம். இது வரைக்கும் ஐயப்பன் பிரதர் அப்படியே பேசிட்டீங்கன்னா மைக்க மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. அப்பாடா, பாப்போம். படத்து மேல நம்பிக்கை இருக்கு. விவேகம் பொறுத்த வரைக்கும் நல்ல கான்செப்ட்டுங்க. அதாவது மிஷன் இம்பாசிபிள் விவேகம் படத்தோட கான்செப்ட் இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் தான் வந்துச்சு மிஷன் இம்பாசிபிள். அதுக்கு வந்து லாஸ்ட் பார்ட் என்னமோ வந்துச்சு இல்ல, அது மாதிரி நல்ல ஒரு வித்தியாசமான கான்செப்ட் தான். கான்செப்ட் வைஸ் அந்த செயற்கை பூகம்பம் அது இதுங்கிறதுலாம் நல்ல கான்செப்ட் தான். ஆனா என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு எப்பவுமே ஒரு நான் ஏற்கனவே திரும்ப 4-5 தடவைக்கு முன்னாடி சொல்லிட்டேன், என்னால திரும்ப ரிப்பீட் அடிச்சிடறேன். எந்த ஒரு படத்துக்குமே நீங்க சூப்பர் படமா இருந்தாலும் சரி, மோசமான இன்ட்ரோ கிளைமேக்ஸ் இருந்தா அந்த படம் ரொம்ப ரொம்ப மோசமா போயிடும். அந்த மாதிரி ஒரு சோதனை நிகழ்ந்த படம் தான் விவேகம். ஒரு வேற மாதிரி வச்சிருக்கலாம் இன்ட்ரோவை, அந்த இன்ட்ரோலயே உங்களுக்கு ட்ரோல் ஆயிடுச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்னதான் நீங்க நல்லா சொல்ல வந்தாலும் புதுசா சொல்ல வந்தாலும் உங்களுக்கு பெருசா தெரியாது. அது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய குறைகள் இருந்துச்சு. அது இன்ட்ரோல் பிளாக் அதை விட மோசம். கத்துறது, இந்த வரையமான கத்துறது, அது இந்த பேஸ் வயசுல சிவாசி பேச வைப்பாரு, அது திரும்ப திரும்ப அந்த படத்துல நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆமா ப்ரோ, கரெக்ட் தான். நீங்க சொன்னா 100%
ஓப்பனிங் சீனே எனக்கு கனெக்ட் ஆகல. வீரம் வேதாளத்துல நான் என்ஜாய் பண்ண அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீரம் வேதாளம் விஸ்வாசம் ஓப்பனிங் சீனே வந்து பாத்தீங்கன்னா அந்த கூஸ் பம்ப்ஸ் அதுல கிடைக்கிறது வந்து இந்த விவேகத்துல எனக்கு வந்து மிஸ் ஆச்சு. அந்த இன்ட்ரெஸ்டே எல்லாமே போச்சு படம் கடைசி வரைக்கும். அது 3மே மிஸ்டேக்கான படம். அதாவது இன்ட்ரோ வந்து மோசமான இன்ட்ரோ ட்ரோல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இன்டர்வல் அதை விட ட்ரோல் ஆகுற மாதிரி இன்டர்வல். கிளைமேக்ஸ் சொல்லவே தேவையில்லை. அந்த பாட்டை பேக் ட்ராப்ல பாட விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அது காஜல பாட விட்டு ஒரு மாதிரி ஆக்கி விட்டு ட்ரோல் கண்டென்ட் ஆக்கி விட்டாங்க. இதுதான் அந்த படத்தை டோட்டலாவே, அதாவது கொஞ்சம் அதாவது ஆவரேஜா அபோவ் ஆவரேஜா வச்சு சொல்லியிருப்பாங்க. அப்படியே ட்ரோல் கண்டென்ட்ல மாத்தி விட்டு டோட்டலாவே ஆஃப் பண்ணி விட்டாங்க. ரைட்டு, ஓகே, அது அப்படியே அதாவது சொல்லுவாங்கல்ல அப்பப்போ நடக்கணும், இதை யார் சொன்னாலும் தடுக்க முடியாதுங்களா, அது மாதிரி நடந்துருச்சு. பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு விசுவாசங்கிற பிளாக் பஸ்டர் கொடுத்தா அப்படி திரும்ப இப்போ அண்ணாத்தங்கிற ஒரு ஃபிளாப்புக்கு அப்புறம் திரும்ப ஒரு கங்குவா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமையட்டும். கங்குவா பிளாக் பஸ்டர் அமையணுங்கிறதுல சுயநலமும் கலந்துருக்கு. அதனால பயங்கரமா பிளாக் பஸ்டர் ஆகி 2, 3, 4, 5 நிறைய எடுக்கட்டும். மிகப்பெரிய சுயநலம் இருக்கு. அதனால பயங்கரமா பிளாக் பஸ்டர் ஆகட்டும், மென்மேலும் மலரட்டும், என்னன்னா ஆகட்டும். கங்குவா பார்ட் 3, 2, 4 என்னாலும் எடுங்க, போய்கிட்டே இருங்கிற. இல்ல அவர் எது வேணாலும் அடுத்த படம் போட்டு இந்த கேமராமேன் இருந்து ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் அப்படியே கழட்டி விட்டுட்டு புதுசா எடுத்துறாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மாறாது, அதை விட்டுருவோம். அடுத்த டாபிக்கே போயிடுவோம். சிவா கூட தான் அடுத்த படம் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இப்போதைக்கு இல்லைங்க பிரதர். ஏன்னா அந்த படத்தை அந்த மாதிரி நியூஸ் மட்டும் என்ன சொல்ல, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு இல்ல, அது அவ்வளவுதான். இந்த காமராஜர் சொல்லுவாங்கல்ல, ஆகட்டும் பார்க்கலாம்னு, அந்த மாதிரிதான் அதை பொறுத்த வரைக்கும். யாரு பாட்டு பாடுறது? யாரும் ரொம்ப நேரமா ஹம்மிங்ல பாட்டு பாடுற மாதிரி. ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மென்ட் ஏன் ப்ரோ வரல? சொன்னேன் பிரதர். அதாவது வேட்டையன் வந்து இன்னும் ரிலீஸ் டேட்டே போடல. கூலி வந்து யார் நடிக்கிறாங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. இப்படி பல அப்டேட் ரஜினி படங்கள் 2 படம் பெண்டிங் இருக்கப்போ 3வது படத்துக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து, அதுக்கு போக என்ன கூலி ஷூட்டிங்ல இருக்கிறனால அவர் வந்து இந்த ஜெயிலர் 2க்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல ஷூட் பண்ணணும். அது கெட்டப் ஏன்னா அது வந்து ப்ரீக்வல்னு சொல்றாங்க. அப்ப எங்க கெட்டப் போடுவாங்க, பல விஷயங்கள் இருக்குல்ல. பொறுமையா அனௌன்ஸ் பண்றதா பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் இப்போதைக்கு ஆரம்பிக்க போது கிடையாது, அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்க போற படம். பிரகாஷ் ப்ரோ, இப்போ அவரு சுகுமார் ப்ரோ தான் சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். பிரியா பவானி சங்கர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இன்னைக்கு டிமாண்டி காலனி 2 அலைஞ்சலன்னு. அது சோஷியல் மீடியா எப்படி ஒருத்தவங்களை ஃபீல் பண்ண வைக்கிறதுங்கிறத அவர் ஒரு ஆக்ட்ரஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. இது எல்லா ஃபேன்ஸும் கொஞ்சம் உணரணும் ப்ரோ. இப்போ இந்த படம் கங்குவா அன்னைக்கு ட்ரெயிலர் வந்துருக்குன்னா விஜய் ஃபேன்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப சீப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பண்றதே அவங்க தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அது மாதிரி ரஜினி படத்துக்கு பண்றாங்க, அஜித் படத்துக்கு பண்றாங்க, அஜித் ஃபேன்ஸ் பண்றாங்க. இல்ல டார்கெட்டா இல்ல பிரசாந்த் ப்ரோ, நீங்க பாருங்க, நமக்கு விஜய் நல்லா பிடிக்கும் ப்ரோ. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே விஜயோட ஃபேன்ஸ், ரஜினிக்கு அப்புறம் விஜய் பிடிக்கும். இந்த இவங்க பண்றதுனால நமக்கு அவர் மேல ஒரு வெறுப்பு ஆகுது. ஏன்னா இவர் பொதுத்தளத்துக்கு வரப்போறாரு அப்படிங்கிற போது அவர் மேல ரெஸ்பெக்ட் வந்து இவங்களே, அதான் அவர் வந்து ஆடியோ லான்ச்ல இந்த லியோ சக்சஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, நான் வந்து உங்களை திருத்த வேண்டிய வேலையே நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஃபேன்ஸ் இவங்க ஏன் வந்து அதை ஒரு என்ஜாய்மெண்டா எடுத்து அடுத்த ஆக்ட்ரஸை வந்து ரொம்ப போட்டு அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு சின்ன ஒரு ட்ரோலிங் இருக்கலாம், சரி நல்லா இல்லை அப்படிங்கிறதும் அதை முடிச்சுக்கலாம். ரொம்ப ஓவரா போகுதோ, இந்த ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலே ரொம்ப ஓவரா போகுது, அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. நான் அவரை மட்டும் சொல்ல, விஜய் ஃபேன்ஸை மட்டும் சொல்ல, நம்ம இவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க, சூர்யா ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா இவர் பொது அரசியல் வரப்போறாரு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்கிற போது இவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டி நல்லபடியா பண்ணலாம் ப்ரோ. அது வந்து நீங்க சொல்லுங்க, அந்த ஃபேன்ஸோட இது வந்து அது வந்து இப்போ ஒரு ஆக்டர்ஸ் வந்து அதை வந்து நோக்கும் போதுமே இல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன். இல்ல புரியுது, அதுக்கான ரீசன் சொல்லிடுறேன். இப்ப எப்படின்னா வந்து எல்லாரும் வந்து வேணும்க்கே பண்றது போறது இல்லைங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த. அடுத்தது வந்து இன்னொன்னு என்னன்னா, ட்விட்டரு, ஃபேஸ்புக் எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் பாக்குறாங்க. அதுல வந்து சில பேர் பாசிட்டிவ் வகையில் என்டர்டைன்மெண்ட் பார்ப்பாங்க, சில பேர் நெகட்டிவ் வகையில் என்டர்டைன்மெண்ட் பார்ப்பாங்க. அப்படி வந்து எல்லா ஃபேன்ஸ்லயும் பத்தி ஒரு 4 ஐடியா இருக்கும். அந்த 4 ஐடியா என்ன பண்ணும்னா, இன்னொரு 4 பேர்த்து சண்டை வளர்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து உதாரணமா ஒரு விஜய் சைடோ ஒரு அஜித் சைடோ ஒரு ஃபேன்ஸ் பேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு அதாவது 4 ஐடி, முக்கியமான அஜித் இல்லை, ஒரு ஐடியில் ஒரு 4 ஐடி எப்பவுமே இருக்கும். அந்த ஐடி என்ன பண்ணுன்னா, அடுத்த கட்ட நடிகர்கள் அம்பளுத்திட்டே தெரியும். அது கடைசி கட்ட நடிகர்களுக்கு இருக்கும். அடுத்த 4 பேர் கவின் ஃபேன்ஸ் வளர்க்கணும் அம்பளுக்கும். இவன் அவன மாதிரி நடக்கிறான், இவன மாதிரி நடக்கிறான், என் தலைவன் நடக்கான், இப்படி நடக்கான், அப்படி நடக்கான், இவன் வந்து இவன் வசூல் கூட தொடரலையா அப்படின்னு இப்படி கண்ட்ரோல் பண்ணுவான். இது எப்படின்னா இவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த நடிகர்கள் கூட வம்பளுக்கும் நடிகர் மேல உள்ள காண்டு கிடையாது. அதை வச்சு கான்ட்ரவர்சி ஆகி நம்ம ஐடி ரீச் ஆயிடணும். நம்ம ஐடி ரீச் ஆகிறதுக்கான என்னென்ன வழினா நெகட்டிவ் வழியில சில ரூட் எடுத்திருப்பாங்க.
இவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. ஓகேங்களா, இந்த 4 ஐடியை வச்சு நீங்க மொத்தமே ஒரு ஃபேன் பேஸ் விஜய் ஃபேன்ஸ் வந்து கங்குவா திட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து இந்த 4 ஐடிக்கு என்ன வேலைன்னா, இதை விஜய் சூர்யா ஃபேன்ஸ் வம்புழுத்து நம்ம ஐடியா ரீச் பண்ணிக்கணும். இந்த இதுக்கு என்ன காரணம், அந்த சூர்யா ஃபேன்ஸ் ஐடியா ஒரு 4 ஐடி இருக்கும், அவன் சும்மாவே விஜய் வம்புழுப்பான். விஜய் ஃபேன்ஸ் அப்படிங்கறத வந்து நான் விஜய் ஃபேன்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி சொன்ன காரணம் என்னன்னா, அவர் வந்து இப்போ அரசியல் வரப்போறாரு ப்ரோ. இப்போ நான் வந்து என்ன மாதிரியான விஜய் ஃபேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகர்கோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். கில்லி ரீலீஸ் வந்து எங்க ஊர்ல பெரிய அளவில் இதாக இல்லை. அங்கிருந்து திருநெல்வேலிக்கு வந்து நான் பார்த்தேன் அந்த படத்தை எங்க ஃப்ரெண்ட்ஸோடி. மிகப்பெரிய ஒரு தளபதி ஃபேன்ஸ் அந்த மாதிரி. இது ரீசெண்டா இவங்க பண்ணும்போது வந்து நமக்கே அவருக்கு மேல ஒரு வெறுப்பு. நான் இது நிறைய கமெண்ட்லேயே கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க, அவருக்கு வர வேண்டிய ரெஸ்பெக்ட்டும் போவோம், நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இவங்க அது ஒரு என்ஜாய்மெண்டா எடுத்து பண்ணிட்டே இருக்கிற போது, இப்போ நீங்க சோசியல் மீடியாவில் ஒரு ஆக்டர்ஸ் ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்ல மாதிரி எல்லாருக்குமே இது ஃபீலிங் வரும் ப்ரோ. இப்போ ஒரு திடீர்னு இப்போ கங்குவா ரிலேட்டிவ்ல சூர்யா சார் பாக்குறாரு அப்படிங்கிற போது இவங்களுடைய ட்ரோலிங் வந்து அவருக்கு ஹட் ஆகும். ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட்டை போட்டிருக்காங்க. இப்போ கோட்டுக்கு அந்த சாங்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வரும்போது இவனுக்கு எந்த மாதிரி அட்டாச்சு, அதை ஏன் இவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க? ஏமா இப்போ நம்ம லிசனர்ல நிறைய விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ. அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்ததுக்கு காரணம், பெரிய காரணமே வந்து கங்குவா பத்தி என்னெல்லாம் நெகட்டிவ் சொல்றாங்கன்னு கேட்கற மாதிரி கூட வந்துருக்கலாம். ஆக்சுவலி இந்த நெகட்டிவ் தாட் எதிர்மறை எண்ணத்தையே தவிர்த்துட்டு நேர்மறையா யோசிங்க. நான் வந்து கங்குவா மட்டும் சொல்ல, கோட்டு நல்லா வசூல் பண்ணிட்டு நமக்கு சந்தோஷம் தான். 500 கோடி 1000 கோடி அடிக்கட்டு நம்ம தமிழ் சினிமாவுக்கு தயவுசெய்து எல்லாரும் ஒரு ஒற்றுமையாட்டு இருக்கணும் எல்லா ஃபேன்ஸும் அப்படிங்கிறத நம்ம அதில் வந்து மென்ஷன் பண்றோம். அது நீங்க கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிருங்க ப்ரோ. ஃபேன்ஸ் வந்து சும்மா ஜாலிக்கு பண்றது வேற, டார்கெட் பண்ணி ஒருத்தரை அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ரொம்ப நாளே சொல்ல வேண்டியதான் ப்ரோ. நான் விஜய் ஃபேனை மட்டும் சொல்லலை, நான் விஜய் ஃபேனை இருந்ததுனால நான் விஜய் ஃபேன்ஸை சொல்றேன். அது வந்து அவருக்குமே வருத்தமா இருக்கும் அது பார்க்கும்போது. ஏன்னா அவரு சூர்யாலாம் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அஜித்லாம் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது தெரியும். போட்டி இருந்தாதான் நல்லது அப்படிம்பாங்க. ஆனா இது வந்து கொஞ்சம் வல்கராட்டு போயிட்டு இருக்க மாதிரியா இருக்கு. என்னடா இது ஓப்பன் மால்ல இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ரீசன் ஆயிடுது. நாளைக்கு அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிரும் அவர் வந்த அப்புறம் அரசியலுக்கு அப்படிங்கிற போது அவங்க கொஞ்சம் உணர்ந்து பண்றது நல்லது. இது வந்து எந்த வகையிலும் பாதிக்காது. என்ன காரணம்னா, இது வந்து இந்த ஒரு படம் 2 படம் வரைக்கும் தான் என்டர்டெயின் பண்ணலாம். இந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ரசிகர் வந்து இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். அதெல்லாம் புரியுது, நீ சொல்ல வரதெல்லாம் புரியுது. ஆனா திரும்ப சொல்றேன் கேட்டீங்களா, ஒரு 4 ஐடி தான் அந்த மாதிரி வேலை பார்க்கும். அந்த 4 ஐடி நீங்களே இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டியே வராது. ஓகேங்களா, நானே அதான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவா 4 பேர் ஐடி பேசுறானா அவனை ஸ்கிப் பண்ணுங்க, அவனை இக்னோர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இந்த சைடு 4 பேஜ் ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா இங்க சைடு 4 பேர் உங்களுக்கு இருப்பான் பாத்தீங்களா. அதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த 4 பேத்துக்காக காண்டி ஏத்துனதுக்காக ஒட்டுமொத்தமா டைட்டில் வச்சு ஒரு இதை நடத்துறதோ பேசுறதோ ஏதோ ஒரு டாபிக் வச்சு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்னன்னா தான் ஐடி ரீச் ஆகணும், அதான் தான் தலைவாசிய போடுறான், அது தேவையில்லை. அந்த ரசிகர் திட்டம் போடுறான், தேவையில்லை. அந்த நடிகர் அவமானப்படுத்துறமே, அதுவும் தேவையில்லை. தான் ஐடி ரீச் ஆகணும், தான் ஒரு இடத்துக்கு போனோம், நான் அவனை பத்தி 4 பேர் பேசணும்னு நினைப்பான். இது மாதிரி வேலை நடக்காது, நீங்க இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆனா இன்னொன்னு என்னன்னா, இது வந்து விஜய் ரசிகர்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க பாலிடிக்ஸ் வந்திருக்காங்க, தலைவனுக்கு எப்படி பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது போக என்னன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, படம் ரிலீஸ் வரைக்கும் தான் இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. படம் ரிலீஸ் வரைக்கும் குசியா இது முடிஞ்சிருக்கீங்க, திரும்ப அவங்க ஃபுல் பிளஜ்டா பாலிடிக்ஸ் போக அவங்க டோட்டலா ரூட் எடுத்துருவாங்க, மாறிடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபமா அதுலயே ஒரு 2-3 ஐடி தெளிவா போட்டிருந்தாங்க, நம்ம தலைவன் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே தவிர்க்க பாருங்க. ஒருத்தர் போடுறாரு, ஒரு பெரிய த்ரெட் போட்டுருந்தாரு சூப்பரா விளக்கமா. ஆனா அதையும் மீறி இது பண்றாங்க. அந்த 4 ஐடி அவன் பேரை மாற்றவே மாட்டான். அவனுக்கு இதான் வேலை. அவனுக்கு வந்து தான் தலைவன் அவமானப்படுறதோ, தான் தலைவனுக்கு கெட்ட பேர் உள்ளதோ அவனுக்கு தேவையே கிடையாது. அவனுக்கு தேவை அவன் ஐடியோட ரீச் தான். அதனால நீங்க ஸ்கிப் பண்ணீங்க, கண்டுக்காம போங்க, அவ்வளவுதான் பண்ணலாம். அதிகபட்சம் நம்மளால முடிஞ்சது அது மட்டும் தான். நெகட்டிவிட்டி நம்ம தள்ளி போறதுதான். ஆதிபுரம் வந்துருக்காரு, இது டாபிக் அவர் கேட்டு இருந்தாரு. அவர் வேணா ஏதாவது இந்த டாபிக் பத்தி சொல்லலாம். இவ்வளவு நேரம் அவருக்கு பக்கு போல இருக்கு. ஏன்னா ட்விட்டர் இந்த மாதிரி ஸ்பேஸ்ல கொஞ்சம் ஆர்கானிக்கா பேசும்போது அது சினி ஃபீல்டுக்கும் நல்லது ப்ரோ. அதை நம்பி நிறைய ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்கும் போது அது ஒரு ஆக்டர் அடிச்சு அப்படியே தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப வெஞ்சன்ஸா அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது டாப் ஆக்டர்லாம். அது ரொம்ப மோசம். ஏன்னா அவங்க பண்ணதெல்லாம் மிகப்பெரிய சாதனைகள் பண்ண லெஜெண்ட்ஸ் இருக்கிறாங்க. கமல் சாரும் சரி, ரஜினி சாரும் சரி, இவங்க போறவங்க சும்மா அடிச்சு விட்டு போயிடறாங்க. ஒரு மீம்ஸ் போட்டோ எடுத்து போட்டுன்னா அவங்களை திடீர்னு பார்த்தாலுமே எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறது புரியுது. நீங்க என்ன நீங்க எவ்வளவு பாசிட்டிவா பேசணும்னு நினைக்கிறீங்க எனக்கு புரியுது. பட் ஒண்ணுதான், சூரியன் கிழக்குல உதிக்காது, கருவாடு மீனாகாது, ரசிகர் சண்டையை திருத்த முடியாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும், இவ்வளவுதான். முன்னாடி இருந்தது ஒரு ஆர்கானிக்கான ஃபைட் ப்ரோ. இப்போ வந்து அபியூஸ்மெண்ட் ஃபைட் ஆயிட்டு, இப்போ வந்து உருவ கேலி பண்றது அந்த மாதிரி அபியூஸ் பண்றாங்க ரொம்ப. ஒரு அதுதான் சொல்றோம். சண்டைங்கிறது முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து இருந்ததுதான் ப்ரோ. சோசியல் மீடியா வந்து ரொம்ப தப்பாட்டு யூஸ் பண்ணி அதை அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். அது வந்து ஃபேன்ஸ் இப்போ எல்லாமே லிசன்ல இருக்கவங்களே நிறைய பேர் அதை எதிர்பார்த்து இருக்கிறாங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஏன்னா சில கமெண்ட்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரோல் மாதிரியே கங்கு அதெல்லாம். ஏன் உடனே நீங்க அந்த மாதிரி எடுத்து அடிக்கிறீங்க? அதான் நம்ம கேள்வி. கொஞ்சம் தமிழ் சினிமா
ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படி ஒரு எஃபோர்ட் போட்டுருக்காங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. தயவுசெய்து அதை வந்து நீங்க வந்து கொச்சப்படுத்தாங்க. அதில் ஒர்க் பண்றவங்க அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்றோம். இதுக்கு மட்டும் சொல்ல நம்ம கோட்டுமே நல்லா வரணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம். பாட்டும் நீங்க சொன்ன மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்க நல்லா தான் இருந்து ஸ்பார்க் சாங்லாம் நான் அப்பவே நினைச்சதான் கேட்க தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். நல்லா தான் இருந்து ட்ரெய்லர் வரப்போது நல்ல பாசிட்டிவா அனுப்புறோம். ரொம்ப போட்டு அபியூஸ் பண்ண வேண்டாம் யாரே அப்படிங்கிறதான் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. சரி, ரைட், ஓகே. ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு யாராச்சும் லிசனர்ல இருந்து சண்டை போடுறவங்க இருந்தீங்கன்னா திருந்துங்க. ஒரு 100 பேர்த்துல ஒருத்தர் இருந்தாலும் அவர் சந்தோஷப்படுவாரு. அவ்வளவுதான். பரணி ப்ரோ என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. இல்ல அவர் கனெக்ட் கட் ஆயிடுச்சு திரும்ப. இல்ல அவருக்கு தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி சொல்லலாம்னு வந்தேன். அது ஓகே, அவரே எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. அதுவும் நல்லதான். நானும் வந்து நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து யாராவது 1-2 பேர் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணா அவங்களுக்கு டைமும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல நான் சிம்பிளா சொல்றது, எல்லா ஃபேன் பேஜ்லயும் ஒரு 4 ஐடி இருக்கத்தாங்க செய்யும். சும்மா போன அடி வாங்க போவான். அவன் அடி வாங்குறது இல்லாம அவனை கோட் பண்ணி ஒட்டுமொத்தமா சேர்த்து அடி வாங்க படே. நீ பாட்டுக்கு அவன் ஒருத்தன் சொன்னதுக்கு இடம் எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும் பெரும்பாலும். நான் இது வரைக்கும் பார்த்தேன். இந்த எத்தனை வருஷமா ட்விட்டர்ல இருக்க 10 வருஷமா 12 வருஷமா குப்பை விடுறோம். இதை பாக்குறது அதுதான். ஒருத்தன் திட்டுவான், ஒருத்தன் திட்டுனதுக்கு ஒட்டுமொத்த ஃபேன் பேஜையும் சேர்த்து திட்டிட்டு போவாங்க. நீங்க டேய் அவன் திட்டுல அவனை திட்டுக்கிறா, ஏன்டா எங்களை திட்டுறீங்கன்னு தான் இருக்கும். ஏறிட்டு பழகி போச்சு இது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு திருப்பிக்கணும். அவர் சொல்றது கரெக்ட் தான். பாப்போம். ஆதிபுரக்கு கனெக்ஷன் இன்னைக்கு பக்கு போல இருக்கு. ட்விட்டர் வந்து எனக்கு வந்து அதே இஷ்யூ தான் போல. நான் வந்து ஸ்பீக்கர் வந்தேன்னா எனக்கு ஒண்ணுமே கேட்காது. ஸ்பீக்கர் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் 2 வாட்டி எனக்கு அப்படி ஆச்சு. அதனால வந்து அதே பிரச்சனை தான் அவருக்குன்னு சொன்னாரு. ஸோ மேபி ரீஜாயின் பண்ணாருன்னா கண்டிப்பா வந்து அப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகும்னு தோணுது. தங்கலான் 9 மணி ஷோ 2 போட்டிருக்கான். ஆனா வந்து நான் நினைச்ச தேட்டர்ல எனக்கு 9 மணி ஷோ டிக்கெட் கிடைக்கல. 9 மணி தான் பார்க்க முடியுமான்னு தெரியல. பாப்போம். பிவிஆர் நம்பி இருக்கேன். அடுத்து 3 படம் பெங்களூர்ல 6 மணி ஷோ போடுறாங்க போல இருக்கு. ஆமா, திரும்ப ஆதிபுரம் வந்துட்டாரு. கனெக்ஷன் இந்த வாட்டி கரெக்டா இருக்கான்னு தெரியல. ப்ரோ இப்ப கரெக்டா இருக்குங்களா? கேக்குதா சார்? தெளிவா கேக்குது. இப்ப சொல்லலாம். அப்பாடா இப்பதான் கேக்குது எனக்கு. எங்க 1 மணி நேரம் ஆளை காணோம். எங்க போயிட்டீங்க? ஸ்பெஷல் மீட்டிங்கா, மீட்டப்பா, இல்ல தங்கலான் ஸ்பெஷல் ஷோ ப்ரிவியூவா? நீங்க வேற எங்க சும்மா போன் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப சுகுமார் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு ஆதி ப்ரோ வந்து தங்கலான் பாத்துட்டு இருக்காருன்னு. அதனாலதான் கேட்டேன். இல்ல இப்ப பாக்கல, ஆல்ரெடி பாத்துட்டேன். ரைட், ஓகே. இது என்ன வேற என்ன இது கேட்டார்ல, அதான் பேச வந்து அதுக்குள்ள அது கேட்கல யாருக்குமே. ஆக்சுவலி என்னன்னா இந்த இது கேட்டீங்கல்ல, நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், ஏன் வந்து இதை நிறுத்த மாட்டாங்க இல்ல நிறுத்த முடியாது அப்படின்னா, இது வந்து நடிகர் சண்டையே கிடையாது. அதாவது இப்போ உன் ஆள் பெட்டரா என் ஆள் பெட்டரான்ற சண்டையே கிடையாது. இது உன் ரசனை பெருசா என் ரசனை பெருசான்ற சண்டை. இது எப்பவுமே வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஈகோ சண்டை தான். அதாவது ரசனையை விட ஏன் ஈகோ பெருசா உன் ஈகோ பெருசாங்க சண்டை. ஆமா, அதான் சொல்றேன். நீங்க வந்து அந்த அது எங்க இருந்து வருதுன்னா உங்க ரசனையில இருந்து வருது. அதாவது நான் ரசிக்கிற விஷயம் தான் உள்ளதுலே பெருசு இல்ல நீங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அது வருதுன்றதுனால, நீங்க விஜயே வந்து இல்ல அஜித்தே வந்து இல்ல சூர்யாவே வந்து ஏன்பா அப்படி கெட்ட வார்த்தை பேசுற, அதெல்லாம் பேசாதப்பா அப்படின்னா, டேய் உனக்கு என்னடா தெரியும், வேலையை பாடுறா, விஜய் தாண்டா பேசுறேன்னு விஜய் கிட்டே போய் சொல்லுவாங்க. அந்த விஷயம் வந்து இப்ப இவரே வந்து கூட ஏன்பா என்னை விட அவர் தானே நல்லா ஆடுவாப்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா, உனக்கு என்ன தெரியும், வாங்கி விட்டு போ, நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க. அந்த அவங்க சொல்றது நடிகரே வந்து பேசினா கூட. ஸோ இது வந்து ஒரு ஈகோ ட்ரிப்ல போற விஷயம். அதனால இது என்னைக்குமே இதுவாக தோணுது. அண்ட் இன்னொன்று, மக்களுக்கு ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையே வந்து ஏதோ ஒட்டி இருக்குன்னா, ஒரு டிராமா நமக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க ஒரு டிராமாவே இல்லாம ஒரு வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இவங்க என்னடா எதுவுமே இல்லாம இருக்கு, இது ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் திட்டணும், 4 பேர்த்த திட்டு வாங்கணும், ஏதாவது ஒண்ணு ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கணுமே வாழ்க்கையில அப்படிங்கறதுக்கான சோசியல் மீடியா வராங்க. ஸோ நிஜ லைஃப்ல ஒரு டிராமா இல்ல, சோசியல் மீடியால பார்த்தா என்ன இவ்வளவு டிராமா இருக்கு அப்படின்னு சொல்ல மக்கள் வந்து என்னைக்குமே ஒரு டிராமாக்காக ஏங்குறாட்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா உங்களுக்கு அப்படியே சண்டையே வரலன்னு வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு ஒரு அடிக்கடி சொல்லுவாங்க, சரி இப்ப எதுக்குடா நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்க, இப்ப இது ஒரு விஷயமாடா அப்படின்னு. அப்ப லைனடா எப்ப பார்த்தாலும் இப்படியே இருந்தா எப்படா இருக்கும், அதெல்லாம் சும்மா அப்பப்ப நாங்க சண்டை போட்டுக்கோண்டா அப்படின்னு அவன் லவர் கூட சண்டை போட சொல்லுவான். அப்படின்னா பைத்தியமாடா நீ, ஏன்டா நல்லா இருக்கிறத சும்மா சம்பந்தமே இல்லாம சண்டை போடுற, ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்டா, உனக்கெல்லாம் புரியாது அப்படின்றாங்க. சரி என்ன இளவு இதுக்குள்ள நம்ம எதுக்கு போய்கிட்டுன்னு விட்டுருவேன் நான். ஆனா இப்ப மனிதனுக்கு எப்பவுமே டிராமா தேவையா இருக்கு. அதை இது நிறைய கொடுக்குது. உங்களை பயங்கரமா எங்கேஜ்டா வச்சுக்குது இல்ல. நீங்க ஒரு நாள் பூரா உட்காந்து
இந்த சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் பூரா எப்படி போகுதுன்னு தெரியாம போயிருதுல்ல, அதனால ஒரு மாதிரி ஜாலியா இருக்காங்க போல இல்ல. ஓகே ஓகே ப்ரோ. நீங்க மத்தபடி இவங்களுக்குலாம் சரிங்க ப்ரோ. ஸ்டார்டிங்ல ஒரு கேள்வி கேட்டோம், சினிமா குவிஸ் இன்னைக்கு ஒன்று முடிஞ்சிருச்சு. உங்களுக்காக அடுத்த இன்னும் 2வது கேள்வி கேட்டுருவோமா? கேளுங்க பிரகாஷ். இதை இப்பதான் வந்துருக்கீங்க, ஆசுவாசப்படுத்திங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கேட்போம். எல்லாரும் இல்ல இல்ல டாபிக் மாத்திரம் எவ்வளவு பேசுறத ப்ரோ முடிக்கிட்டோம். ஆகஸ்ட் 15 எத்தனை படங்கள் பாக்குற பிளான்? ஆகஸ்ட் 15 2 படம். ஆமா 2 தானே. அப்ப ஆகஸ்ட் 16 டிமாண்டியும் இதுவும் பாத்துருவேன். தங்கலானும் டிமாண்டியும் பாத்துருவேன். தங்கலான் ஆல்ரெடி பாத்திருப்பீங்க ப்ரோ. மக்களோட பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே. மக்களோட பார்த்தேன். யோ ஏன் இதையாவது இல்ல நான் சும்மா லைட்டா போட்டு பார்த்தேன். ஓகே. இல்ல இல்ல நான் ஓகே. எல்லாருக்கும் எது என்ன நடந்துச்சு எது எதுலாம் இல்ல இப்போ இந்த வாரம் வருது ரெண்டுமே சீரியஸான படங்கள். ஆமா ரகுதாத்தா வந்து வெட்னஸ்டேவே இது போட்டுருவாங்கல்ல, பிரீமியர் போட்டுருவாங்கல்ல, அன்னைக்கே பாத்துறேன். இல்ல இதுவும் பிரீமியர் இருக்குன்னாங்க. தங்கலானா? ஆமா. இல்ல ஆனா இது எனக்கு பெரிய படங்களை பிரீமியர்ல பார்க்க பெருசா பிடிக்காது. அது ஒரு மாதிரி ஒரு ஆடியன்ஸோட ஒரு வைப் இல்ல. நான் அதனாலதான் சிங்கிள் ஸ்கிரீன்ல புக் பண்ணிருக்கேன், இந்த பெரிய இதுல புக் பண்ணாம. எங்க புக் பண்ணிருக்கீங்க ப்ரோ? சங்கம். சங்கமா? ஓகே ஓகே. எனக்கு தெரியாது பட் ஓகே. சங்கம் ஒரு மாதிரி பயங்கர வைபா இருக்கும். அது ஒரு மாதிரி சிங்கிள் ஸ்கிரீன்ல இந்த தியேட்டர்ல எல்லாம் பார்த்ததான் ஜாலியா இருக்கும். அது சூப்பர். ஃபுல் ஹவுஸ் தியேட்டர் வேற. இல்ல அதான் 2 படம் வந்து சீரியஸ் படம், 2 படம் காமெடி படம் வருது. என்ன 2 காமெடி? ஒண்ணு தானே வருது. ஒன்னு ரகுதாத்தா தெரிஞ்சது, இன்னொன்னு வந்து மலையாள காமெடி படம் வருது. ஓ நான் நீங்க மிஸ்டர் பச்சன் காமெடில சேர்த்துட்டீங்கன்னு நினைச்சேன். நுணக்குழி பேசில் ஜோசப் படம். பேசில் இல்ல ஜோசப் அவரு டக்குனு அவரு பரணியை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா திடீர்னு அப்படியே இப்படி போனா சாப்பிடட்டா வந்துருவாரு. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அவர் என்னன்னா, நீங்க மலையாள படத்தை உள்ள இதுல சேர்க்கல, அவர் நீங்க மலையாள படம் என் சிவகார்த்திகேயன் படம் இது ரெண்டையும் சேர்க்கலன்னா அவரா வந்து ஆட்டோமேட்டிக்கா சேர்த்து விட்டு போயிருவாரு. அதான் அவர் எப்பவுமே அது அப்பப்போ வந்து வைக்கிட்டு போனா சாப்பிடறா வந்துடும், வைக்கிட்டு போனா அவர் சொல்லும் போது அப்டேட் சொல்லும் போது திடீர்னு இப்ப தமிழ் படத்தை கடைசியா சொல்லிட்டு இங்கிலீஷ் சொல்லிட்டு மலையாள படம் சொல்லிட்டு அப்புறமேட்டு தாங்க தமிழ் படத்தையே சொல்றாரு. இப்ப இன்னைக்கு அப்டேட் ஒரு மலையாள டிராக்கரா அவர் தன்னுடைய கடமையை செய்யணுமா? ஆனா அதான் சொல்றேன், மலையாளத்துல ப்ரொமோஷன் கேட்டு வாங்குங்க, இது யார் தமிழ்ல ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க, போட்டு நல்ல ரீச் பண்ணியாச்சும் கொடுப்போம்னா அதையும் செய்ய மாட்டாரு. ஆமா பிரகாஷ் ப்ரோ மாதிரி தெலுங்குல இருந்து பங்கு வந்த மாதிரி பங்கு வரும். உங்களோட மெயில் சொல்ல ஒரு சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், சொல்லணும். இத இந்த வாழை படத்தை நீங்க டீம்ல உள்ளவங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு படத்தை ப்ரோமோட் பண்ண சொல்லுங்க. அப்படி ஒரு படம் வருது நிறைய இல்ல பிரகாஷ் வந்து அவங்களே லிமிடெட் ரிலீஸ் பண்றாங்க, எல்லாம் புரியுது எனக்கு. ரொம்ப லிமிடெட் ரிலீஸ் தான் அது. இல்ல எனக்கு புரியுது, இருந்தாலுமே என்னதான் நீங்க பண்ணாலும் லிமிடெட் ரிலீஸா இருந்துக்கும், அதை கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணாதான் அது படம் திடீர்னு சர்ப்ரைஸா நிறைய லிமிடெட் தாண்டி பயங்கரமா ஓடும், ரீச் ஆகும். நம்ம படம் ஓடுது ஓடலங்கிற தாண்டி ரீச் ஆகணும். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து 3 சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, 4வது சிங்கிள் கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 10 சொல்லுங்க. ஆனா ஒண்ணே அவங்க வந்து அந்த பாடல் ரிலீஸ் கூட நிறைய ட்ராக்கர் ஸ்ட்ரீட் பண்ண முடியல. ட்ரைலர் ரிலீஸ் எப்ப கேட்டு சொல்றாரு, அது ஒரு விஷயம். டீம்ல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ப்ரொமோஷன் ஏற்கனவே யார்ட்டா கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க இல்ல அது வேற விஷயம், இருந்தாலும் சொல்லிருங்க. ப்ரொமோஷன் யார்ட்டா கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க சரியா பண்ணலங்கிறத சொல்லிட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரொமோட் படத்தை கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கடமை. அது எப்படி லிமிட்டடா வேணா இருக்கலாம், ரிலீஸ் எப்படி வேணா இருக்கலாம், பட் சேர்க்கறது நம்ம கடமை. கொஞ்சம் அவங்க சொல்ல டீம்ல உள்ளவங்க யாரும் சொல்லி பாருங்க. இது ஹாட் ஸ்டார் ஒரிஜினலா அந்த ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம். இதுக்கு தியேட்டர் ரிலீஸ் பிளானே கிடையாது ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்க எடுக்கும்போது. அதுக்கப்புறம் அதை ரெஜைன் வாங்கி சும்மா அதை டிஸ்ட்ரிபியூட் மட்டும் ரிலீஸ் மட்டும் தான் பண்ணி தராங்க, தியேட்டர்ஸ் போட்டு தராங்க, அவ்வளவுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அவங்க ப்ரொமோஷன் பட்ஜெட் மாதிரி ஒண்ணு வச்சு அதை பண்ணணுமான்ற இதுல கூட அவங்க அந்த இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி 100% மாறி ஒன்ன கொண்டு வந்துருவாரு, ஒரு புல் கொண்டு வந்துருவாரு. அண்ட் இது வெறும் குட்டி குட்டி பசங்களா இருக்கிற படம் தானே, ஹீரோவே இல்லாத ஒரு படத்துக்கு நீங்க எவ்வளவு ப்ரொமோட் பண்ணா கூட அந்த நீங்க நம்ம எதிர்பார்க்கிற அந்த புல் வர்றது கஷ்டம். என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, இருந்தாலும் ஒரு மாரி செல்வராஜ் படம் அப்படிங்கறதே ஒரு பிராண்ட் இப்போதைக்கு. ஏன்னா அதுவும் போக இவர் படம் தங்கலான் பாரஞ்சித் படம் ரிலீஸ் ஆகி அடுத்த வாரமே மாரி செல்வராஜ் படம் வருது, பேக் டு பேக் 2 படங்கள் வருதுங்கிறப்ப
ஒரு படத்துக்கு செம்ம ப்ரொமோஷன் நடந்து வருது, பெரிய ஸ்டார் படங்க, அது புரியுது எனக்கு இல்லைங்களா. பட் அதை தாண்டி இந்த படத்துக்கு ஒரு பேசிக் ப்ரொமோஷனே இல்லைங்க. நான் வந்து ப்ரொமோஷன் இல்லைங்கிற தாண்டி ஆமா நானும் பேசிக் ப்ரொமோஷனே இல்லைங்கிறேன். நீங்க சொன்னது எல்லாத்தையும் நானும் சொல்லியிருக்கேன். இல்ல சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு சாங் வந்துச்சு, சாங்லாம் அந்த பார்த்து அந்த சாங் கூட யாருக்கும் வந்து நிறைய பேர் யாருமே ட்வீட் பண்ணல. அது ஒரு எப்படி சொன்னா இது வந்து ஒரு தள்ளி விடுற மாதிரி ஆயிடக்கூடாது. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், அக்செப்டபிள் தான். பட் இது வந்துட்டு இப்போ ஒரு படம் ப்ரொமோஷன் பண்றாங்கன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து இது பண்ணணும். இந்த படம் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆனா ஹாட் ஸ்டார் தான் வந்து அந்த ப்ரொமோஷன் வந்து முடிவு பண்ணணும். இப்போ அவன் வந்து என்ன நினைப்பானா, இது நான் தியேட்டர் சும்மா தான் வந்து கொடுக்குறேன், ஹாட் ஸ்டார்ல எனக்கு வந்து பார்க்கணும், அவ்வளவுதான். அதுதான் அவனோட மெயின் மோட்டிவ். ஹாட் ஸ்டார் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றணும், ஹாட் ஸ்டார் இது பார்க்கணும். ஸோ அதனால இந்த படம் தியேட்டர்ல ஓடுறதுன்னு அவங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ். நீங்க ரிலீஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவு நாளைக்கு உடச்சு சொல்லிட்டாப்ல. இல்லங்க, எனக்கு இது எல்லாமே தெரியுது, இது தெரியாம இல்ல. பட் இருந்தாலும் ஒரு மாரி செல்வராஜுங்க ஒரு பிராண்டுக்கு, அந்த பிராண்டுக்கு ஏற்றவாறு ப்ரொமோஷனுங்கன்னா நான் சொல்றது ஹை லெவல் ப்ரொமோஷன் பண்ணுங்க, இல்ல ஒரிஜினல் இந்த ஹை லெவல் ப்ரொமோஷன் பண்ணுங்க, அந்த லெவல் ப்ரொமோஷன் பண்ணுங்கன்னு சொல்லல. நான் சொல்றது அடிப்படை ப்ரொமோஷன், பேசிக் ப்ரொமோஷன். இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது, காலையில பாட்டு ரிலீஸ் ஆன ஒரு போஸ்டர், சாயங்காலம் பாஸ்டர் ரிலீஸ் ஆயிடுச்சியா தயா ஒரு போஸ்டர், அந்த அனௌன்ஸ்மெண்ட் அவங்க மட்டும் போட்டா சரிபட்டு வராது. இந்த எல்லாத்தையும் போட்டு ஒரு பேசிக்கா கொண்டு போய் சீக்கணும். அது நான் சொல்றது அதுதான் ஒரு அடிப்படை ப்ரொமோஷன். அது யார் வேணா பண்ணலாம். அது என்ன படம் உப்பு புளிக்காரமா, அது ஒரு வெப்சீரிஸ் அதுக்கு பண்றாங்க. அடுத்து என்ன படம் நீங்க சொல்ற ராதாமோகன் படம் வந்து கடைசி சட்னி சாம்பா, அதுக்கு ஒரு 4 பேசிக் ட்வீட் வச்சு நான் பாக்குறேன். பிருந்தாக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை ட்வீட் எல்லாம் எந்தெந்த மூலையில இருந்து வந்துச்சுன்னு தெரியும். ஓடிடி ரிலீஸ் தான், ஆனா அப்படின்னாச்சும் வருது. ஆனா இப்போ ஒரு மாரி சிலாஜி படம் உண்மை எல்லாமே நீங்க சொன்ன மத்த எல்லா படமுமே வந்து அவங்க வந்து அதை ஹாட் ஸ்டார்ல வந்து பாக்கணும்ன்றக்கா ப்ரொமோஷன் பண்றாங்க. நீங்க வெளியே தியேட்டர்ல போற இப்போ இவங்களோட இது என்னவா இருக்கும்னா இது அங்க பார்க்க கூடாது, ஹாட் ஸ்டார்ல வந்து பாக்கிறதுக்காக நான் காசு கொடுத்திருக்கேன். நீங்க ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆகறப்போ இந்த ப்ரொமோஷன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேபி. இல்ல ஏன்னா இவங்க இத பண்றதே வந்து ஹாட் ஸ்டாருக்காக தான் நான் காசு கொடுத்து பண்ணிருக்கேன், ஹாட் ஸ்டாருக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன். நீங்க ஏதோ வந்து இப்ப சர்பட்டா மாதிரி ஒரு குறையா எல்லாருக்கும் இருந்துடக்கூடாது, ஜெய்பி மாதிரி சர்பட்டா மாதிரி ஐயோ நாங்க தியேட்டர்ல பாக்கலையேன்றதுக்காக ஒரு 2 வாரம் ரிலீஸ் பண்றாங்க. சோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அது எப்படி இருக்கும்னா பாயிண்ட் ஆஃப் வியூ நீ எதுக்காக பிளான் பண்ணி அது நடக்காம போயிட போய் படம் வந்து யாருக்கும் தெரியாம திரும்பி பாட்டு ஓட்டில படம் கூட யாரும் தெரியாம போயிட போகுதுங்கிற மாதிரி நான் அந்த மாதிரி சொல்றேன். இப்படி பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு பேசிக் அவங்களோட உண்மை சம்பவத்தை பத்தி ஒரு தள்ளுறாங்க, ஒரு வழியை சொல்றாங்க. அந்த வழியை வந்து ஓரளவுக்கு நான் எடுத்திருக்கேங்கிறதாச்சும் சொல்லணும்ல. அப்பதான் நீ ஓட்டில வரப்ப தெரியும். நீ ஓட்டில வரப்ப இப்ப ஒரு படம் வந்துச்சா இப்ப ஒன்னு ரிலீஸ் ஆகும், அதை எவனும் பார்க்காம போயிடக்கூடாது. அதுக்காக சொல்ல வந்து சரி அடுத்து ஏன்னா 23 கொட்டுக்காளி ரிலீஸ் வாரத்துல கண்டிப்பா இருக்கும். அது 23 இன்னொரு ஹார்ட் கட்டிங் படம் வந்து கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகுது. அப்ப இன்னொரு 23 இன்னொரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. என்ன படம் டக்குனு வரலையே, சாலா விட்டுருங்க. பட் அதுவும் வருது இல்லைங்களா. இன்னொரு படம் ஒன்று வருது 23 கொட்டுக்காளி தாண்டி வாழை தாண்டி ஏதோ ஒரு படம் சொன்னாங்க. நான் இப்ப சொல்றேன், திடீர்னு நாளைக்கு ஞாபகம் வர சொல்றேன். அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஆமா தமிழ் படம் நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அது 23 வருதுன்னு. இப்படி நமக்கு 23 இத்தனை படம் வரும்போது போன வாரம் தான் வந்து தங்கலான், டிமாண்டி காலனி 2, ரகு தாத்தா இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது அடுத்த வாரம் நீங்க வந்து அதுக்கான கொட்டுக்காலின்னு ஒன்று வருது, சூரிய அதாவது கர்டனுக்கு அப்புறம் சூரிய படம், அப்புறமேட்டு வந்து சிவகார்த்திகேயன் தயாரிப்பு, இப்பெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குங்கிறப்ப நீ அவங்க பண்ற ப்ரொமோஷனை நீங்க 1% கூட பண்ணாம வந்து அது ஒரு படம் வரதே தெரியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன். பாருங்க, சொல்லி முடிஞ்சா சொல்லி பாருங்க. ரிலீஸ் வீக்ல இருக்கும் கண்டிப்பா. இல்ல ஏற்கனவே சொல்லிருக்கேன், பட் ரிலீஸ் வீக்ல இருக்கும். சரி ரைட் ஓகே, அதுதான் பார்ப்போம். சரி ரைட்டு, மற்றவங்க யாரும் கேட்க வந்தாங்க, ஒருத்தர் ரெக்வெஸ்ட் கொடுத்தாரு, அக்செப்ட் பண்றேன். அவருக்கு ஸ்பீக்கர் கேட்க மாட்டேன் இருக்கேன், விகே குமார். அவர் ரொம்ப நேரமா நான் அக்செப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அவருக்கு ரெக்வெஸ்ட்லேயே காமிக்குது. இல்ல அது சில டைம் இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு முன்னாடி வந்த மாதிரி ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் கேட்காம போயிடுது. மேபி அதனால இருக்கும். ரொம்ப நேரமா திரும்ப கொடுத்துட்டு இருக்கேன் அவருக்கு. இல்ல ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணாலும் அது வந்து வராது சில டைம் ஆக்சுவலா. அதான் ஒரு நிமிஷம் நான் அப்ரூவ் பண்ணி பார்க்குறேன் 1 2. ஓகே சரி, ஸ்பீக்கர்ல புதுசா இருக்காங்க யாராவது. சாய் ஸ்ரீநாத் யாரோ வந்திருக்காரு. அவருதான் நீங்க மாவீரன் ப்ரோ பேசலையா, ரொம்ப கம்மியாயிட்டாரு, ஆள் சைலண்ட் ஆயிட்டாரு. நீங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், இது ரேமன் நெட்ஃபிளிக்ஸ் படம், அதுவும் ஒரு 2 வாரம் முன்னாடி தியேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு தியேட்டர் ரிலீஸ் அப்புறம் ஒரு ப்ரொமோஷனும் பண்ணல. தனுஷ் இருந்தாரு, அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் டைரக்டர், கேப்டன் அமெரிக்கா நடிச்சவர் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நெட்ஃபிளிக்ஸ் நிறைய படம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பட் அது தியேட்டர் ஸ்கிரீன்ஸ் அந்த தியேட்டர் ரிலீஸ்க்கு ப்ரொமோஷனே பண்ணல சுத்தமா. ஆனா நெட்ஃபிளிக்ஸ்க்கு நாளைக்கு வர போதுன்றப்போ எக்கச்சக்கமா ப்ரொமோஷன் பண்ணாங்க. இப்ப இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நோட் பண்ணாங்க. இல்ல அந்த மாதிரி ஓடிடி டீல் பண்றது இது நெட்ஃபிளிக்ஸ் தான் நிறைய பண்ணியிருக்காங்க. அதுவும் இங்கிலீஷ் மூவிஸ்க்கு நிறைய பண்ணியிருக்காங்க. தியேட்டர்ல சில படங்கள் தியேட்டர்ல லிமிட்டடா ஒரு 2 வாரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகும்போது நிறைய ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. சரி ஆதி ப்ரோ கேள்வி கேட்டலாமா? முன்னாடி என்ன கேள்வி கேட்டேன்னு சொல்லிடுறேன். முன்னாடி வந்து
ஸ்டார் படமும் மோதி விளையாடுங்கிற படமும் ஒரே கதை, அந்த கதையை சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு பேசிக் கதையும் ஒன்று இருந்துச்சு, அதையும் பேசியிருந்தோம். 3 படத்தோட கதை ஒரே மாதிரி கதை அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம். இப்போ உங்களுக்கு அது மாதிரி ஒரு கதை மோதி விளையாட எப்படிங்க ஒரே கதை? ஓ அந்த ஸ்டார் பிரசாந்த் ஸ்டார். ஓகே ஓகே பிரசாந்த் ஸ்டார் நீங்களே பாத்தீங்களா? அடப்பா பரணி தெரியலன்னு சொன்னா கூட நான் நீங்க சொல்லலன்னு சொல்லிட்டீங்க. போங்க டக்குனு சுதாரிச்சிட்டீங்க, சந்தோஷம். நான் 2K கிட்ஸ்ன்றனால தெரியல, சாரி சொல்லுங்க. சரி ரைட். இப்போ அடுத்த கதையை ஒன்று கேட்டுறேன். ஊர்ல அண்ணன் தம்பி ஜாலியா சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு சண்டை நடக்குது. அதை அண்ணங்காரன் கோச்சிட்டு ஓடி போயிடறான், வீட்டை விட்டு ஓடி போயிடறான். வீட்டை விட்டு ஓடி போனவன் வளர்ந்து ஒரு மிகப்பெரிய ரவுடி மாதிரி ஆயிடுறான். ஊர்ல அண்ணன் இல்லாம தம்பிக்காரன் தான் ஒரு பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டு தம்பிக்காரன் ரொம்ப ஏக்கத்துல இருக்கும்போது அவன் வளர்ந்து பெரிய ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா ஆசைக்காக அண்ணங்காரன் வருத்தப்படுறாங்க. அண்ணன் தேடி வரான். வந்து பார்த்தா அண்ணன் பெரிய ரவுடியா இருக்கான். இப்ப என்னன்னா அண்ணனோட எதிரிகள் எல்லாம் முடிச்சு விட்டுட்டு மறைமுகமா அறிவால முடிச்சு விட்டுட்டு அண்ணன் எப்படியாவது ரவுடி தோட்டத்துல இருந்து திருத்தி கூட்டிட்டு வீட்டுக்கு போகணுங்கிறது தம்பியோட கனவு. இது வந்து படங்கள் வந்திருக்கு. இதுல ஆல்மோஸ்ட் இது தோரணை வந்தாரு. அடிச்சது யாரு? மாவீரன் ப்ரோவா? கொஞ்சம் கேப் விட்டு அடிக்கலாம். ஆதிபுரம் என்னமோ சொல்ல வந்தாரு, கொஞ்சம் கேப் விட்டு அவர்ல யோசிக்க வச்சாங்க சொல்லியிருந்தாங்க. அண்ணன் எங்க ரவுடி ஆனாரு? அண்ணன் போலீஸா தானே, மறைமன் டம்மி பீஸா தானே பாரு. அவரும் வேட்டையும் அவசர போலீஸ் படமும் ஒரே மாதிரி இருக்கும். பாக்கியராஜ் படம் இருக்குல்ல, அதுதான் ஒரே கதை, ஆல்மோஸ்ட் சேம் கதை அது. ஆனா நீ வேட்டைக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. வேட்டையில வந்து அண்ணன் ரவுடி கிடையாதுல்ல. இதே பாத்தீங்கன்னா தோரணை வந்தான் வென்றான் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அதுல விசால் அண்ணன் ரவுடியும் கிட்ட போயிருவாருன்னு சொன்னப்ப அண்ணன் ரவுடியும் கிட்ட மாட்டிக்காருன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ணன் ரவுடி ஆயிடுவாரு. ரவுடிங்க ஓகே, அண்ணன் வந்து ரவுடி ஆயிடுவார். ஊர்ல இருந்து கிளம்பி தப்பிச்சு ஓடி வந்தவர் ரவுடி ஆயிடுவாரு. அவர் தம்பிக்காரன் வந்து திருத்தி கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுவார். முடியாது, எதிரிகளுக்காக பயந்துட்டு அவர் திரும்ப இந்த ஆயுதத்தை விட்டா என்னால ஆயுதத்திலே ஆபத்து வந்தோன்னு தெரிஞ்சு இதை பண்ணுவார். இதே மாதிரிதான் ஜீவா வந்து ஊர்ல இருந்து வருவார். நந்தா அங்க ஓடி வந்திருப்பாரு. நந்தா ரவுடி ஆயிடுவார். நந்தா காப்பாத்தி கூட்டு போகணும், திருத்தி கூட்டு போகணுங்கிற கான்செப்ட் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் கான்செப்ட். ஆமா, ரெண்டுமே மொரட்ட ஆல்பம். ஆமா, மியூசிக் சரியான பாட்டு. ஆமா, வந்தான் வென்றால் 2 சாங் சூப்பரா இருக்கும். ஆமா, இந்த காஞ்சனாமாலா பாட்டு சூப்பரா இருக்கும். அந்த இன்னொரு பாட்டு சூப்பரா இருக்கும், அஞ்சனா பாட்டும். அஞ்சனா காஞ்சனமாலா. மாவீரன் ப்ரோ சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிவிட்டாரு. போங்க. சின்ன அப்டேட், கங்குவா ட்ரெய்லர் வந்து 500K லைக்ஸ் வந்துருச்சு. அது அப்டேட் வந்து ட்வீட் கமெண்ட் பண்ணாங்க, அது போட சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிடுறேன். கங்குவா ட்ரெய்லர் 500K லைக்ஸ் வந்திருக்குது யூடியூப்ல. அது மட்டும் சொல்லிடுறேன். இப்ப பேசுறேன், சாரி. இல்ல இதுவா? ஓகே, கங்குவா ட்ரெய்லர் லைக்ஸா? சரி சரி, இப்பதான் 500K வந்திருக்கு. இல்ல 500K லைக்ஸ் வந்துருச்சு. லைக்ஸ் ஃபாஸ்டஸ்ட் லைக் ஃபார் சூர்யா. பாப்பா, நீங்க சொல்லுங்க, கங்குவா ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கங்குவா ட்ரெய்லர் எனக்கு விஷுவல்ஸ் வந்து சில இடத்துல பிடிச்சிருந்துச்சு, சில இடத்துல பிடிக்கல. மாடுலேஷன் வந்து சுத்தமாவே செட் ஆகல எனக்கு. வாய்ஸ் மாடுலேஷனும் இந்த டைலாக்ஸும் டைலாக் புரியவே இல்லை எனக்கு. அப்படி இல்லைன்னா கூட என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சுச்சு. பட் எனக்கு பெருசா அவ்வளவு இதுவா இல்லை. எனக்கு ஒரே ஒரு மெயின் பிரச்சனை எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, கதையாவோ இதுவாவோ எதையுமே காட்டாம இப்ப இந்த பர்த்டேக்கெல்லாம் வந்து எடிட்ஸ் போடுவாங்கல்ல ஒரு நடிகருக்கு, ஸோ அவருடைய ஷார்ட்ஸை மட்டுமே கம்பைல் பண்ணி மொத்தமா ஒன்று போட்டிருப்பாங்கல்ல. எனக்கு அந்த மாதிரி ரொம்ப நிறைய சூர்யா ஷார்ட்ஸ் மட்டுமே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆப்வியஸா ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க, பட் அதை தாண்டி இந்த படம் என்ன சொல்ல வருதுன்றதானே ட்ரெய்லர். இந்த படம் என்ன, இதோட எமோஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துலயோ இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாமோன்னு இருந்துச்சு எனக்கு. அது ஒரு மாதிரி கட்டுன்னு ரொம்ப ஃபாஸ்ட் கட்ஸா சூர்யா ஷாட்ஸ் மட்டுமே வந்து போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எனக்கு அவரோட லுக்கு பெருசா செட் ஆகல, சூர்யாவோட லுக்கு பெருசா செட் ஆகல. எனக்கு பெருசா ட்ரெய்லர் இருக்கா இல்ல, பார்ப்போம் படம் இருக்குது. எனக்கு வந்து இது ஒரு ட்ரெய்லர் இல்ல ஒரே டவுட் மட்டும், அது அப்புறமேட்டு நான் மறந்துடுங்க தான் கேட்டேன். அது இந்த குரூப்ல யார் என்ன போட்டா? அந்த குரூப் டெலீட் பண்ணீங்களே, யார் என்ன போட்டா? அதுல அது ஸ்பாம் மெசேஜ்னா, அது ஆக்சுவலா அது சும்மா அந்த ட்ரேடிங் சம்பந்தமா ஏதாவது குரூப்ல இந்த மாதிரி வந்துட்டு போட்டுட்டே இருப்பாங்க. அது வந்து ஸ்பாம் மெசேஜ். பாக்கவே டெலீட் ஆயிடுச்சு, அது என்னன்னு தெரியல. இல்ல ஸ்பாம் மெசேஜ். சரி ஆதி ப்ரோ, டயலாக் ஏதாவது புரியல நீங்க அப்புறமேட்டு அப்டேட்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க. நேர் விருப்பம் கங்குவா ட்ரெய்லர்ல ஏதாவது ஒரு டயலாக் பேசி காட்டுங்க. ஏங்க ஒண்ணுமே புரியல. அதை யார் ஸ்பீக்கர்ல உள்ளவங்க பேசி காமிக்கலாம். ஏதாவது ஒரு டயலாக் பேசி காமிங்க ஜாலியா.
எனக்கு எடுத்தோடனே அந்த ஆயா பேசுறத பார்த்துட்டு அம்புலி படம் தான் ப்ரோ ஞாபகம். பிரகாஷ் ப்ரோ சொல்லட்டுமா? சொல்லுங்க பிரதர். ஆயாவா? கலைராணியை சொல்றீங்க? விருந்துண்ண ஆமா. வந்தீரோ. ரைட், ஓகே. விருந்துண்ண வந்தீரோ அவர் வந்து இவரு பேசுன சொல்லிட்டாரு, பாபி தியோல் பேசுனத. வேற யாராவது? ஒரு வாய்ஸ் சொல்ல மறந்துட்டேன். ஒரு வாய்ஸ் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ தமிழ் டப்பிங்ல. ரைட், ஓகே. தமிழ் டபுளிங்களா? தமிழ் அவர் வாய்ஸ் டப்பிங் அது சார் ஆமா ஆமா சார், டப்பிங் வேற யாரும் தானே கொடுத்துருப்பாங்க. வேற யார்? அதான் ப்ரோ சொல்றாரு டப்பிங் வாய்ஸ்னு. நோ அது இல்லண்ணா, இது ஒரிஜினல் மூவினா. ஒரிஜினல் மூவில ஒருத்தவங்க டப் பண்ணிருக்காங்க, அது வேற. அது வேற ஒரு நான் தமிழ் டப்பிங் வாய்ஸ்னா அவருக்கு இது ஒரிஜினல் தமிழ் மூவி தான். தமிழ் டப்பிங் வாய்ஸ் தான். பாபி டியோலுக்கு தமிழ் டப்பிங் கொடுத்தவருடைய வாய்ஸ். எவ்வளவு தெளிவா சொல்லிருக்காரு பரணி. ஏன் பரணி? சரி ரைட். யார் டைலாக்? வேற யார் டைலாக் சொல்றது? கங்கோ டைலாக். அறுபட்டி என் சிரம் மண்ணுருண்டாலும் முருளும் முன்னெற்றியும் முழங்காலும் மண் தொடா மண்டிடா. அது சொல்லல யாரும். அது அவ்வளவு உங்க அளவுக்கு எல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட பிரகாஷ் ப்ரோ ஒரு 50 தடவை பார்த்திருப்பீங்க போல ட்ரெய்லரை. ஏங்க நான் ட்ரைலரே பார்க்கல இன்னைக்கு. பரணி இது பாலா பக்கத்துல வந்தனால பாலா பார்க்க கூப்பிட்டு வர்றங்க. அங்க போயிட்டு ட்ரைலர் டைம் அப்புறமேட்ட பார்த்து ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு ஆஃபீஸ்ல போய் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ட்ரைலரை முழுசா ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா வந்து டைலாக் எனக்கு ஃபர்ஸ்ட் செல்லுல பார்க்கறப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் சிஸ்டத்துல போடக்க போது டைலாக் ஆகா ரைட் சப்டைட்டில் இல்லாம கட் பண்ணா நமக்கு புரியும். அது இல்லாம எனக்கு இந்த கலைராணி பேசுறதா எனக்கு திடீர்னு கேப்டன் இந்த அந்த கதை சொல்லுமே அந்த அம்மா, அந்த மதையான கூட்டம் அம்மா, எனக்கு அந்த பயம் வந்துருச்சு. என்னடா அந்த அம்மா இங்க வந்து பேசுதோன்னு. அப்புறம் தான் யோசிச்சேன், ரைட் இது கலைராணியா. ஓகே. எனக்கு வந்து இந்த ட்ரைலரு பிடிச்சிருக்கு. படத்துல ஹோப் இன்னும் குறையல. இது எடிட்டிங்காவே சரியில்லை. ஒரு ட்ரைலர் கட்டுன்னு ஒரு கலை இருக்கு, அதை எடிட் பண்றது. அட்லி கிட்ட கொடுக்கணும் அதெல்லாம். சரி மெர்சலு பிகிலு அதை எனக்கு அட்லி படம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாதான். நான் அந்த ட்ரைலர்ல அவர் ஒண்ணு பண்ணிடுவாரு பைத்தியம். ஒண்ணும் இல்ல தமிழ் டப்பிங் தமிழ் டைலாக்ஸே நிறைய பேர் டைலாக் சப்ஜெக்ட்ல வச்சு பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது கொஞ்சம் புரியல. அது என்னன்னா ஆடியோ ப்ராப்ளமா என்னங்கிறது புரியல, இல்ல வாய்ஸ் பேஸே அப்படிதான் பேசிருக்காங்கன்னு தெரியல. இது நல்ல டைலாக் தான். இந்த அறுபட்டு என்சிரம் ஆமா அது என்னன்னு தெரியல எனக்கு ஃபர்ஸ்ட். நான் அப்படிதான் நினைச்சேன். இந்த அறுபட்டு என்சிரம் மண்ணுருண்டாலும் முருளும் முன்னெற்றியும் முழங்காலும் மண் தொடா மண்டிகிடா அப்படிங்கிறது நல்ல டைலாக். இதே தான் புரியல நிறைய பேருக்கு. அப்புறம் தான் யோசிச்சேன் அது நிறைய பேருக்கு அர்த்தம் புரியலையா இல்லை என்னங்கிறது தெரியல. அதாவது வெட்டுப்பட்டு என் தலை வந்து கீழே மண்ணில் அப்படி விழுந்தாலுமே உருளுமே தவிர உனக்காக நான் மண்டிக்கிட்டு மண் எட்டி வந்து மண்ணை தொடாது அப்படின்னு சொல்றது டைலாகோட அர்த்தம். ஆனா அதே இதுல சப்டைட்டில் வச்சு பாக்குற அளவுக்கு ஆக்கிட்டாங்களே, அது என்ன வாய்ஸ் பிரச்சனையா இல்ல வாய்ஸ் மாடுலேஷன் பிரச்சனையா இல்ல ஸ்பீக்கர் பிரச்சனையா? அது ஒண்ணும் இல்ல பிரகாஷ், நான் உங்க டிபி சொல்லுது இல்ல என்னன்னா நீங்க 70s கிட், அந்த தமிழ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு. மேபி அதனால இருக்கலாம் இந்த ஜென். இல்ல பிரகாஷ் ப்ரோ வாய்ஸ் எனக்கு ஏதோ மாடுலேஷன் தான் தோணுது. டப்பிங்ல அந்த பேசுறது தான் தோணுது. சரி ரைட் பாப்போம். அடுத்த இதுல அதே சரி. இந்த படம் தங்கலான் ட்ரெய்லர் தங்கலான் படத்துல இந்த ட்ரெய்லர் அட்டாச் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா தங்கலான் படம் பார்க்க போறவங்க இந்த ட்ரெய்லரை தியேட்டர்லயும் பார்ப்பாங்க. அப்போ இந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருந்து கிளியரா புரிஞ்சுதானே அப்ப பார்க்கலாம் கண்டிப்பா. ஆமா எனக்கு அப்படிதான் தெரியும். செல்லுல பாக்குறப்ப புரியல, எனக்கு டைலாக்ஸும் புரியல. கொஞ்சம் கஷ்டம். ஹெட்செட்ல கேட்டது எனக்கே புரியலண்ணா. அப்படியா? ரைட். ஆனா எனக்கு அத்தனை இது வரைக்கும் ரிலீஸ் ஆனா அத்தனை சிவா படத்துலயும் எனக்கு அந்த இது இருக்கு, அந்த ப்ராப்ளம். வாய்ஸ் தானே வாய்ஸ் மாடுலேஷன். அது என்ன பிரச்சனை? நியாயம் அது. அப்படி வந்து வரும். ஆமா ப்ரோ ரொம்ப 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 பேஸா பேசுங்க. பாட்டுல பேஸ் கேட்டிருக்கோம், பேசும்போது பேஸ் கேக்குறது சிவா படம். அது இல்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறப்ப நல்லா இருந்துச்சு. என்ன தாண்டி துர்ரா பாப்போங்கிற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அப்பேங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஏன் இருந்துச்சு? ஏன்னா அதுக்கு முன்னாடி அஜித் அப்படி பேசுனது இல்ல. நம்ம ரொம்ப அஜித்தை இன்டர்நேஷனலாவே பார்த்து பழகிட்டோம். ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஆளு. வெளியே பேசினா கூட அவர் அப்படிதான் பேசுவாப்ல. ஒரு மாதிரி ஒரு பீட்டராவே தான் பேசுறாங்க. தொடர்பு. ஆனா சூர்யா வந்து சிங்கத்துல பேசியிருக்காரு, அதனால அவருக்கு இது எனக்கு பர்சனலா எல்லா சூர்யா படத்துலயும் வாரணமாயிரத்துக்கு அப்புறம் வந்த எல்லா சூர்யா படத்துலயுமே எனக்கு அந்த அவர் அந்த ஹேங் ஓவர்லயே இருக்காப்லயோன்னு தோணும். எனக்கு இது முன்னாடி படங்கள்லயுமே எனக்கு சூர்யாவோட வாய்ஸ் மாடுலேஷன் என்னவோ எனக்கு ஒர்க் ஆனது கிடையாது. அதே மாதிரி விஜய் சேதுபதியோட எனக்கு இந்த இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா வரைக்கும் விஜய் சேதுபதி ஒரு ஆக்டரா திடீர்னு நீங்க சம்பந்தமே இல்லாம இருக்கும் ஒரு படத்துக்கு இன்னொரு படம். பீட்சா, தென்மேற்கு பருவ காற்று, சூதுகவும், நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணோம், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா ரோலும் சுமார் மூஞ்சி குமார் தான் அந்த அந்த ரோல் இருக்குல்ல, அது அதோடைய இப்ப அந்த சுமார் மூஞ்சி குமார் இந்த வேஷம் போட்டா என்னவா நடிப்பான் அப்படிதான் இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு ஹேங் ஓவர் மாதிரி அது ஆக்கிக்குச்சு. அந்த மாதிரி எனக்கு சூர்யாவுக்கும் இருக்கும். ஆரணமாயிரம் அப்புறம் அப்படியே இருக்கு. ஏன்னா ஒரு சில படங்கள் வேறுபடும் ஆப்வியஸா. இப்ப எப்படி விஜய் சேதுபதிக்கு வந்து சூப்பர் டிலக்ஸ் வேறுபடுமோ அந்த மாதிரி ஸ்டைல மாத்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு
சூர்யாக்கும் எனக்கு அந்த இஷ்யூ இருக்கு. இந்த வாய்ஸ் மாடுலேஷன் எனக்கு ரொம்ப செட் ஆகவே மாட்டேங்குது. என்ஜிகே அது இதுன்னு நிறைய படத்துல அவர் வேற வேற மாதிரி பேசினாலும் எனக்கு ரொம்ப செட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் சிவா படத்துலயும் எனக்கு சும்மாவே செட் ஆகாது. அப்புறம் ஒருத்தர் அப்டேட் கேட்டிருந்தாரு. மத்தவங்களுக்குலாம் எப்படி ஒர்க் ஆச்சு அந்த விஷயம் தெரியல. ஆனா மத்த ஒருத்தர் அப்டேட் கேட்டிருந்தாரு. இல்ல இதுல என்ன சொன்னாங்க மத்தவங்க பேசினவங்க என்ன சொன்னாங்க பிரகாஷ்? என்ன ஜெனரலா என்ன இல்ல வாய்ஸ பத்தி டைலாக்ஸ் புரியலன்னு சொன்னாங்க தவிர யாரு வாய்ஸ் பேசிக்கல இல்ல ட்ரெய்லரை பத்தி சொல்லுங்க. ட்ரெய்லரை பத்தி சொல்றேன் இன் ஜெனரலா. எனக்கு அதுக்கு மேல எதுவுமே நான் மீன்ஸ் எனக்கு வந்து விஷுவல்ஸ் இதெல்லாம் ஓகே. பட் ஆனா ஓவராலா ட்ரெய்லர் வந்து எனக்கு ஓகே ட்ரெய்லர் அவ்வளவுதான். சரி முன்னாடி கேட்டிருந்தாங்க இல்ல முன்னாடி யாரும் கேட்டிருந்தாங்கல்ல டபுள் ஸ்மார்ட் சங்கர் வந்து இங்க ரிலீஸ் ஆகுமா தெலுங்கு படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அது வந்து சக்தி பிலிம் ஃபேக்டரி தமிழ்நாடு ஃபுல்லா ரைட்ஸ் வாங்கிட்டாங்களாம். அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களாம். அப்போ கொஞ்சம் டீசென்டான தியேட்டர் கிடைச்சிரும். சூப்பர்ண்ணா. நல்ல தியேட்டரே கிடைக்கும் அவங்க சொல்ல போனா. ஆனா பரவாயில்ல அவங்க அது தங்களான அவங்க தான் பார்ட்னர்ஷிப்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுவும் அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க போல இருக்கு. அவங்களுக்கு இந்த டபுள் ஸ்மார்ட் சங்கருக்கு தியேட்டர் கிடைச்சிரும். அவ்வளவுதான் இது. அப்புறமேட்டு ட்ரெய்லர் பத்தி கேட்டிருந்தாரு. எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு, விஷுவல்ஸா பிடிச்சிருந்துச்சு. ஆனா என்னன்னா ப்ரெசன்ட் போர்ஷன் இல்லாம ட்ரெய்லர் திரும்ப மிஸ்லீட் பண்ற மாதிரி தெரிஞ்சு. அதான் நான் சொல்லியிருந்தேன். ஒரு படத்தை நீங்க வந்து எதை பத்தி பேசுதோ அதை நீங்க கரெக்டா வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்ல. படத்தை ப்ரெசென்ட் போர்ஷன் ஜாஸ்தியா இருக்குங்கிறப்ப நீங்க அதை தான் மெயினா வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணணும். இல்ல அதையாச்சும் சேர்த்து ப்ரொமோட் பண்ணணும். பட் அதை வந்து பிசினஸ் வைஸ்ல வந்து இதே இந்த ரிப்பீட்டடா திரும்ப 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 ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனை காமிக்கும் போது எல்லாருமே இது ஒரு பாகுபலி மாதிரியான படம் போல இருக்கு, வரலாற்று படம் போல இருக்கு, முழுக்க முழுக்க நம்பி வருவான். வரப்ப நீங்க டக்குனு இது மாதிரி காமிச்சீங்கன்னா கொஞ்சம் தப்பா போயிரும்லங்கிறது. அது ஒரு பேக் ஃபயர் ஆயிடக்கூடாது. ஏன்னா காஸ்மோரா மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அது மாதிரி ஆயிடக்கூடாது. காஸ்மோரில் வந்து கொஞ்சோண்டு லிமிடெட் போர்ஷன் தான் இருக்கும். ஆனா அதுதான் அவங்க ட்ரெய்லர்ல நிறைய காமிச்சாங்க. ப்ரெசென்ட் போர்ஷன் கம்மியா காமிச்சிருந்தாங்க. அது மாதிரி ஆயிடக்கூடாது. அதுதான் நான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு நேற்று நான் என்ன நினைச்சேன்னா இந்த ப்ரெசென்ட் போர்ஷன் தான் இதுல அதிகமா வரும்னு நினைச்சேன் ட்ரெய்லர்ல. ஆனா திரும்ப வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டா வந்து ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் மட்டும் விட்டுருக்காங்க. இன்னொரு ஹீரோயினே காட்டவே இல்லை. யாரு இதுல திஷா பட்டானி ஹீரோயின் ஃபுல் கிளாமர் சாங் ஒன்று, கோவ பர்சன் சாங் ஒன்று இருக்கு, சூப்பர் சாங் ஒன்று இருக்கு. அப்படின்னா யாரு என்ன படம்? திஷா பட்டானி ஹிந்தி ஹீரோயின். இப்ப இதுல கூட கல்கில கூட ஒரு பாட்டு ஆடுவாங்கல்ல, கல்கில கோவா. கல்கி பார்க்கல வேற ஏதாவது பிரகாஷ் ப்ரோ அது பிரசன்ட்ல தானே வருது. பிரசன்ட் அதுல பிரசன்ட் போர்ஷனுங்க, அதுல கோவா போர்ஷனுங்க, அது யோகி பாபு போர்ஷன். ஹிஸ்டாரிக்கல்ல வேற யாரும் இல்லல இது. ஹிஸ்டாரிக்கல்ல வேற யாரும் நடிக்கிறாங்க. எனக்கு யார் பேருன்னு தெரியல. அந்த நடிகை யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் ஒரு குழந்தை ஒரு கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ பார்த்தேன். போஸ்ட் இதுல இருந்துச்சு. அது அவங்க குழந்தை இல்ல, அது அங்க காப்பாத்தக்கூடிய அவங்களோட இல்ல, சூர்யாவோட தான் தெரியல. இல்ல அதான் சூர்யாவோட குழந்தை இல்ல, அது அந்த இடத்துல காப்பாத்துற கூட ஒரு குழந்தை. அவ்வளவுதான் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இந்த ட்ரைலர்ல இந்த சிவா பேட்டியில முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எரிமலை காட்சிகள், இந்த எரிமலையில இருந்து பொங்கி வழியில நெருப்பு அப்படியே இங்க வந்து இறங்கி அங்கிருந்து கங்க எடுக்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு. அது விஷுவலா படுத்துற விதமும், அப்புறம் கடல்ல இந்த கையெல்லாம் தூக்கி போடுவாங்க, அந்த விஷுவல் பிரமாண்டமா இந்த பறவைகள் பறந்து வர்றது, அப்புறம் வந்து இந்த வியூகம் அமைக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன்ல இருந்த கப்பல் போர்ஷன் மாதிரி, கடல் போர்ஷன் மாதிரி இதுல இருந்தாலும். ஆனா சிவா பாயிண்ட் ஆஃப் வியூல சிவா கமர்ஷியல் இல்ல, கமர்ஷியலா எப்படி காமிப்பாரு இதை அப்படி எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் மூட்டுது இந்த கங்குவா ட்ரெய்லர்ல. எல்லாரும் போல வழக்கம் போல இருந்தாலும் அந்த பிரசன்ட் போர்ஷன் அவங்க மிக்ஸ் பண்ணி எப்போ ஒரு நல்ல இதா விடுறாங்களோ அப்ப வந்து காஸ்டிங் உங்களுக்கு எப்படி இருக்கு ப்ரோ? காஸ்டிங் எல்லாம் ஓகே? அதெல்லாம் ஓகே, நல்லா இருந்துச்சு. பாபி தேவல்ல நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, பரவாயில்லையே. ஆனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. சில போர்ஷன் சூர்யா காமிக்கிறாங்களா, பாபி தேவல் காமிக்கிறாங்களா, பேக் ஷாட் காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை ஆமா கெட்டப் ஒரு மாதிரி, ஒருவேளை வந்து பிரதர்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா ரைட். அதாவது இந்த பங்காளி சண்டை பிரதர்ஸ்ங்கிறோட பங்காளி சண்டை மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிற பட்சத்துல அது ரொம்ப பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் போல இருக்கு. அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது கார்த்தி தான் தெளிவா தெரியுது. நியூஸ் வேற போட்டாங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? நியூஸ் போடலாம் கூட, நம்ம அவரா இருக்குமோ இவரா இருக்குமோ ஒரு பேக் ஹைப் கிரியேட் பண்ணி தாராளமா ஜாலியா ஒரு இது பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஒரு சூர்யா டபுள் ஆக்ஷனா இருக்குமோன்னு அவங்களே சொல்லிவிட்டாங்க வேற. அதுல வேற விவேகா தெளிவா சொல்லிட்டாரு, இருக்குன்னு வச்சுக்கீங்க அப்படின்ட்டாரு. வில்லன் வர்றதெல்லாம் ஆரஞ்சு டோன்ல இருக்கு, சூர்யா வர்றதெல்லாம் ப்ளூ டோன்ல இருக்கு. இதெல்லாம் செல்வராகவன் டோன்ல இருக்குன்னு ஒருத்தர் ரிப்ளை பண்ணிடுவார். அப்புறம் இல்ல ஆக்சுவலா இதுல ஏதாவது ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. பீரியாடிக் ப்ரொவிஷன்லயே வந்து அதான் சூர்யா ரெண்டுமே ஒரே சூர்யா தான், அவர் இம்மோர்டல்ன்ற மாதிரி அப்போ ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த படம் மாதிரி ஆயிரும்ல, பிம்பிசாரா மாதிரி ஆயிரும்ல. பிம்பிசாரால மிரர் வெளியாட்றா பண்ணி எடுத்துப்பாரோ? இல்ல அப்படி நீங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிரசன்ட் டே போர்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை பேஸ் பண்ணி அது மூலமா ஒரு டைம் டிராவல்ங்கிற மாதிரி என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. நடக்கட்டும், கொஞ்சம் ஏதாவது வரட்டும். டைம் டிராவல் இல்லைங்க,
நம்ம படத்துக்கு நமக்கு சொல்றேன், நான் ஆடியன்ஸுக்கு இங்க இருந்து பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட்டுக்கு போற மாதிரி. நீங்க டைம் டிராவல் இவரு அங்க இருந்து பாஸ்ட்டுக்கு போற மாதிரி கால்குலேட் பண்ணிக்காதீங்க. அந்த இல்ல பிரகாஷ் ப்ரோ, அவங்க இந்த படத்துல அந்த பிரசன்ட் கொஞ்சம் காமிச்சிருந்தா நமக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆயிரும் இல்லையா, டிஃபரன்ஸ் தெரியும். இதுல இருந்து அது போறோன்ற மாதிரி டிஃபரன்ஸ் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாவே இது எக்ஸ்பெக்ட் பண்ணியே போற மாதிரி இருக்காதுங்களா? எப்படி தோணும்? இல்ல அதுதான் சொல்றேன் சிம்பிளா. இல்ல ரிலீஸ் ட்ரெய்லர் வரப்போ மேபி வந்து அந்த டைம்ல புக்கிங்ஸ் இதெல்லாம் ஆரம்பிக்கவே இல்ல இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க, பார்ப்போம். இல்லைன்னா அதுக்கு நடுவில் ஆடியோ லான்ச் இதெல்லாம் இருக்குது, இன்டர்வியூஸ் இதெல்லாம் இருக்குது. அப்படிலாம் தலைவன் சொல்லிடுவார், தலைவன் கண்டிப்பா சொல்லிடுவார். அப்படி இல்லைனாலும் பேட்டியிலே சொல்லிடுவார் தலைவன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லிடுவாப்ல கிளியர் சொல்லிடுவாரு. கடைசியில என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க? யாரு ப்ரோ? நானா? உங்களை சும்மா பர்சனலா சொல்ற மாதிரி தான் சொல்லலாம். தேன் முட்டாய் ப்ரோ, பெட்டி கடையில கிடைக்கல தேன் முட்டாய். ஆமா, அது ரெடி பண்ணி மார்க்கெட்ல கொடுக்குறோம், ஹோல்சேல். சரி. ஏன்னா இந்த ஸ்பேஸ்ல வந்து அதிகமா வந்து எதுக்கு ஏதாவது டப்புன்னு சினிமாவில் அடிக்கிறீங்க, டக்குன்னு அடிச்சிடுறீங்க. அதனால ஒரு ஆர்வம், நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு. அதாவது பொழுதன்னைக்கு ஒரு 6-7 படம் பார்த்துருவோம் ப்ரோ. சொந்த வேலைன்றதால வேலை செஞ்சுட்டே படம் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர். எந்த ஊர் ப்ரோ? நாடோடி ப்ரோ. நான் குஜராத்ல 8 வருஷம் இருந்தேன், இப்ப கர்நாடகால 2 வருஷமா இருக்கேன். சொந்த ஊர் மதுரை. இப்ப ஃபேமிலி எல்லாமே அங்கதான் இருக்கீங்களா இல்ல எப்படி? ஆமா ப்ரோ. ஓகே. தர்ணி முடிச்சுக்கலாமா? 10 மணியாச்சு, முடிச்சுக்கலாம். ஓகே. வேற பேச வேண்டியது இருக்கா? ஆதிபுரம் தகவல் எதுவும் சொல்ல வேண்டியது இருக்குங்களா? இல்ல அவரே 10 மணி ஆச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டாரா? இல்ல கண்டிப்பா எப்படியும் 10 மணிக்கு நீங்க சொல்லிருவீங்கன்றது டைலாக சொல்லிருவீங்கன்றது தெரியும். நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன 10:01 ஆயிடுச்சு இன்னும் வரலையா அப்படின்னு. விடாமுயற்சி அப்டேட் கேக்குறாரு பிரகாஷ். 4 to 5 நாள்ல டோட்டல் படமே ஷூட்டிங் முடிஞ்சிருங்க பிரதர். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபீஸ்ல அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சு. திரும்ப இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு அப்டேட்ஸ் உண்டு. 4 to 5 நாள் ஷூட்டிங் தான் பெண்டிங் இருக்கு ஹைதராபாத்ல, லாஸ்ட் ஷெட்யூல். அவ்வளவு இதோட முடிஞ்சு. பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு நாள் எப்படி இருக்கும்? நாளைக்கு அப்டேட் வந்து சொல்லிருக்கோம். கொட்டுக்காளி ட்ரெய்லர் வருது, சரிபோத சனிவாரம் ட்ரெய்லர் வருது, கோட் எப்ப ட்ரெய்லர் வருதுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த 3 தான் நாளைக்கு பெரிய அப்டேட்ஸ். அது போக வேற பெரிய அப்டேட்ஸ் வருதா? வரணி எது சொன்ன மறந்துட்டோம் நம்ம? இல்ல இதுதான் மேஜர் அப்டேட். ஆக்சுவலா வந்து எனக்கு இப்ப பர்சனலா ரீசெண்டா என்னன்னா, அந்த கொட்டுக்காளி வந்து ட்ரெய்லர் பார்க்க வேணான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு ட்ரெய்லர் பார்க்காம நான் வந்து போய் படத்தை பார்க்கணும். கொட்டுக்காளியும் சரி, கொட்டுக்காளி மட்டும். ஆனா இன்னைக்கு விஜய் ஃபேன்ஸ் பிரிச்சு மேய்ச்சிருவாங்கன்னு அர்ச்சனா முந்திக்கிட்டாங்க. செம்ம. இன்னைக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட்டே வரல அப்படின்னு அவங்களே முந்திக்கிட்டாங்க. நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட். தெளிவான ஒரு இதுதாங்க. ஏன்னா அந்த படத்தை வந்து கரெக்டா கிராஜுவலா ஹைப் ஏறி கரெக்டா போயிட்டு இருக்கு கோட்டை பொறுத்த வரைக்கும். அது ரீசென்ட் போஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அப்படியே அந்த சுட்டா கரெக்டா நாளைக்கு ஒரு அப்டேட் விட்டு ஆகஸ்ட் 15 கூட ஒரு ட்ரெய்லர் விட்டு, அங்கிட்ட இருந்து ஒரு 20 நாள் தானே உங்களுக்கு கேப். ஆகஸ்ட் 15 எங்கிட்ட இருந்து 15 நாளா? நம்ம 20 நாள் கேப் கரெக்டா. அப்ப கரெக்டா இருக்கும் படம். கிராஜுவலா ஹைப் ஏறிக்கிட்டே போகும். அவ்வளவுதான். எப்படியும் படங்களோட தியேட்டர்ல சேர்த்துருவாங்க. ஆமா, அது போக சேர்த்துருவாங்க. இதுக்குமே நல்லா இருக்கும். நம்ம தியேட்டர் தங்கலான்னு போறப்போ வந்து கோட் ட்ரெய்லர் வரும், கங்குவா ட்ரெய்லர் வரும், கொட்டுக்காளி ட்ரெய்லர் வரும். எல்லாத்தையும் தியேட்டர்ல உட்காந்து பாத்திரலாம். பர்சனலா ஒரு சந்தோஷம், தலைவனை பத்தி எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க, அதை கேட்கலாம். யாருன்னா இவனா? கங்குவா ட்ரெய்லர் வரும், கொட்டுக்காளி ட்ரெய்லர் வரும். எல்லாத்தையும் தியேட்டர்ல உட்காந்து பாத்திரலாம். பர்சனலா ஒரு சந்தோஷம், தலைவனை பத்தி எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க, அதை கேட்கலாம். யாருன்னா இவனா? இவன். ஓகே. ஆமா, பிஜிஎம் தலைவனை திட்டிக்கிட்டே வர ஒரு மாசம் கொஞ்ச மாசம் நல்ல தலைவர் வந்து அவருடைய கோட்டைங்கிறது பிஜிஎம் தான். அதை நிரூபிச்சுட்டாலே இங்க இது வரைக்கும் பேசின வாய் பேசாது. இந்த ஏதோ ஒரு இப்போ படத்துல வருமே, இவ்வளவு நாள் பேசிச்சு, எங்க அந்த வாய் பேசலன்னு ஜெயிலர்ல வருமே, அது டைலாக் எடுத்து போட்டு வச்சுக்கலாம், மீம் எடுத்து வச்சுக்கலாம். அப்ப பாத்து ஆமா, சரப்பாட்டால வர மாதிரி அதுக்குதான் காத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப வரட்டும், பாப்போம். சரிங்க, நாளைக்கு சந்திப்போம். அவரு எங்க ஆளே காணா, அவர் எங்க போனாருன்னு தெரியல. வராரு. தங்கலான் சிங்கிள் பாத்தீங்களா? தங்கலான் நான் சிங்கிள் சொன்னேனே, அறுவடை நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 சிங்கிள் வந்து இன்ஸ்டன்ட் ஹிட், இது போக ஹிட் ஆயிரும். அந்த மாதிரி டைப்
விக்ரம் விக்ரம் இல்ல இது எதுக்காக இல்ல இது ஆக்சுவலி எதுக்காகனா இது ஏன் லாஸ்ட் விட்டுக்கணும்னா இந்த மூட்ல தான் ஆமா, இந்த லென்த்தா ஒரு கட்டு வருது இல்ல, ரொம்ப லென்த் ஷார்ட்டா வருது இல்ல, பெரிய பெரிய ஷார்ட்டா, அப்புறம் பின்னாடி எல்லாம் இங்க 2 பேருக்கு தான் சீன் இருந்தாலும் பின்னாடி எல்லாரும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற அந்த மூட் இருக்கு. இந்த மூட்ல தான் படமும் இருக்குன்றதுனால தான் இந்த இதுல விட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் ஆயிருந்தா எதிர்பார்க்க. சரி ரைட், ஓகே ஓகே ஓகே, சரி பாப்போம். நம்ம ஃபுல் சாங் நம்ம கேட்டிருக்கோம். நாளைக்கு இன்னொரு ரிப்பீட் வச்சு போடான்னு தெரியும். ஸ்பேஸ் டைம்ல ரிலீஸ் ஆனா டக்குன்னு ஒரு தடவை பார்த்து விட்டாச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான அப்டேட்டு சொல்லிட்டு முடிச்சிடறேன். பிளிங்க் படம் வந்து கன்னட படம் ஒன்று இருக்கு, சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். டைம் லூப் கான்செப்ட். அது தெலுங்கு வெர்ஷன் இன்னைக்கு ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் வெர்ஷன் இந்த மந்த் எண்டு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்ண்ணா. அதே மாதிரி கொரியன் படம் எக்ஸ் ஹூமா, அந்த படம் இப்போ தமிழ்ல வந்து புக் மை ஷோல ரெண்ட்டுக்கு அவைலபிளா இருக்கு. யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. இதுதான் ப்ரோ கஷ்டப்பட்டு சப்டைட்டில படிச்சு பார்த்து முடிப்பேன். அடுத்த வாரமே தமிழ்ல விடுவாங்க. நீங்க போன வாரம் தான் பாத்தீங்களா? ஒரு மாசம் ஆச்சு. இல்ல அது இப்ப ரீசெண்டா தான் அப்டேட் வந்துச்சு. இனிமே ஏதாவது தமிழ் டப் வருதுனாலும் நான் இந்த ஸ்பேஸ்ல வந்து சொல்ல ட்ரை பண்றேன் எதெல்லாம் தமிழ் டப் வருதுன்னு சொல்லி. பிரகாஷ் ப்ரோ, அதனாலதான் நம்மளாம் பாக்குறதே இல்ல. எப்படி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்லயே ரீமேக் பண்ணிடுவாங்க. சரி ரைட், நீங்க பாக்கலன்னா இந்த மந்த் எண்டு பிளிங்க் வருது. பிளிங்க் பாக்கறனா பாருங்க, சூப்பர் டைம் லூப் கான்செப்ட். ரொம்ப சின்ன பட்ஜெட், ரொம்ப சின்ன டீம், புது டீம், நல்ல ஒரு டிஃபரெண்டான டைம் லூப்ஸ் எடுத்திருப்பாங்க. பார்க்கலாம். ஒரு ஸ்டார்டிங் ஒரு 3/4 மணி நேரம் அப்படி இப்படி இருக்கும். 3/4 மணி நேரம் கூட இல்ல, ஒரு 20 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் என்னடா யாராவே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லுக் அப்படி இருக்கும் ஒருத்தர் 2 பேத்துக்கு. ஏன்னா கன்னட இதுல வந்து அப்படி எடுத்திருப்பாங்க, சின்ன டீம். ஆனா அதுக்கப்புறம் உண்மையாலே ஒரு காம்ப்ளிகேட்டான ஸ்கிரிப்டை வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு. அதாவது டைம் லூப்புங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது, அதை கொஞ்சம் தெளிவா சொல்லியிருப்பாரு. அது போக என்னன்னா அந்த சில விஷயங்கள் ரிப்பீட் அடிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆங்கிள் காமிக்கிறதும் நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க, தமிழ் டப்பிங்கா வருதான், டைரக்டரே மெசேஜ் பண்ணிருக்காரு. இப்ப அதனால இந்த வருஷம் வந்த பிரதமர் படம் இப்ப டைரக்டர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாரு. அதனால சொன்னாரு, அதை சொல்லிட்டேன். தமிழ் டப்பிங் வருது. பிரகாஷ், ஒரே ஒரு விஷயம், டிஎம்ல ஒருத்தர் கேட்டிருப்பாரு பிரகாஷ் அண்ணா கிட்ட புவர் திங்ஸ் ரிவ்யூ, மூவி ரிவ்யூ மட்டும் கேட்டு சொல்லுங்க. நான் சொல்லிருங்க பிரகாஷ் அண்ணா. புவர் திங்ஸா? அப்படி எனக்கு அப்புறமேட்டு போஸ்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. இந்த அந்த படம் நீங்க பாத்துருக்க வாய்ப்பு கம்மி, எனக்கு தெரியல எந்த மொழி படம் அந்த படம். நான் வந்து பார்த்தேன், பட் ஆனா வந்து நான் ஃபுல்லா பார்த்து முடிக்கல. நான் வந்து அது வந்து ரிவ்யூஸ் எல்லாம் சூப்பர், ஆஹா ஓஹோன்னாங்க. ஆனா வந்து நான் வந்து ஃபுல்லா ஒரு 1 மணி நேரம் பார்த்தேன். பட் ஆனா எனக்கு வந்து எனக்கு பர்சனலா அது வந்து அந்த ஒரு 1 ஹவர்ல எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. அதனாலதான் தெளிவா பிரகாஷ் கிட்ட கேட்டிருக்காங்க போல. இவர் வந்து நமக்கு ஏதுவா இருக்காதுன்றத வந்து பார்த்து சொல்லுவாரு. கிடையாதுன்னா அது பிரகாஷ் பிடிக்குமானு எனக்கு தெரியல. நான் வந்து அது வந்து பியூர் அடல்ட், பக்கா அடல்ட், பார்ன் ஃபில்ம் பாக்குற மாதிரி இருக்கும். அது உங்களோட கனவு தேவதை. அப்ப பிரகாஷ் ப்ரோ ரொம்ப மூவி தான். பட் ஆனா அந்த கான்செப்டா எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. பட் அந்த ஸ்கிரீன் பிளே விதமா பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு 1 ஹவர் மட்டும் என்னடா அதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எங்கடா கொண்டு போறீங்க அந்த கதைன்ற மாதிரி இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ நேற்று இந்த இதை சிலாகிச்சதுனால, மங்களவாரத்தை சிலாகிச்சதுனால சரி பணம் இது அடல்ட்டோட அடல்ட்டா இந்த படத்தையும் கேட்டுருவான்னு கேக்குறாங்க. 1000 படம் பார்த்தாச்சியா? ப்ரோ நீங்க தான் இப்படி சொல்றீங்க. மங்களவாரமா மாஸ்டர் பீஸ். அதாவது மங்களவாரம் தமிழ் டப்பிங் பார்த்தவங்களும் சரி, இல்ல தெலுங்குல பார்த்தா தமிழ் ஆடியன்ஸும் சரி, 90% ஆடியன்ஸ் அந்த படத்தை பாராட்டி இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. அந்த ஒருத்தர் 2 பேர்ல எப்பவுமே ஆதிபர் தனியா தெரிவாரு, அது தெளிவிருக்கிறாரு, அவ்வளவுதான். இந்த என்ன இருந்தால ஒரு டைலாக் வரும்ல, இதுல போலீஸ்ல வந்து 98% பேர் அவங்க இதுல இருந்து கண்ணே எடுத்திருக்க மாட்டாங்க, நான் அந்த மீதி 2% பிடிக்காத 2-3 பேர்ல ஒருத்தர், அவ்வளவுதான், விட்டுருவோம். அது போக பாயல் ராஜ் பத்தி என்னைக்கு அவர் தெரியலனாரோ அதோட விட்டுறாச்சு. விட்டு அதை வந்து பேசக்கூடாது முடிவு பண்ணியாச்சு. அந்த டாபிக் பாதிகளா ஊர்ல இருந்தே ஒதுக்கி வச்சிருக்கீங்க போல என்னைய. நான் என் ஃப்ரெண்ட்ட சொன்னேன் பிரகாஷ், என் ஃப்ரெண்ட்ட சொன்னேன், எது இது மாதிரி தெரியலன்னு சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவனும் டே என்னடா சொல்ற, பாயல் தெரியாதா உனக்கு அப்படின்னா, என்ன வர வர இவ்வளவு ஒரு தமிழ் படத்துல கூட நடிக்கல, என்னடா தமிழ் படம் நடிச்சிருக்காங்க, தமிழ் படம் நடிக்கலன்னு சொல்றீங்க, அது கூட தெரியலையா? ஐயோ அட பாவத்தை. எந்த தமிழ் படம்? நான் மூஞ்சியை பார்த்ததே கிடையாது. எல்லா தமிழ் படம் ப்ரோ எனக்கும் தெரியாது. தமிழ் படம் எங்க வச்சு நடிச்சிருக்காங்க?
பாத்தீங்களா? யாருக்கும் தெரியல. பிரகாஷ் ப்ரோ மட்டும் தான் கூகுள்ல தேடி போய் பாத்துருக்காரு. பிரகாஷ் நான் இந்த படத்தை பார்த்தோன்னே அவங்க ஏதாவது வேற ஏதாவது படம் நடிச்சிருக்காங்களான்னு உடனே தேடி பாத்துருப்பாப்ல. இல்ல தமிழ்ல இருவர் உள்ளன்னு ஒரு படம் வச்சிருக்காங்க. அது நிறைய பேர் பார்க்காதனால தெரியல. அவர் சும்மா நடிக்கலேங்கிறதுக்காக நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஆனா நீங்க அந்த படத்தோட டைரக்டரே அந்த படத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. நான் கூட ஏதோ பெரிய படம் போலன்னு நினைச்சேன்னா. தமிழ்ல அறிமுகமான இல்ல நடிக்கவே இல்லைன்னு சொன்னார்ல வினய் படம். அது 2021 வந்த படம். அவர் டக்குன்னு தமிழ்ல நடிக்க கூட இல்ல, நடிக்காத நடிகை பத்தி பேசுறேன்னு சொன்னதுனால சொல்றேன் அதுக்காக. அது போக சுந்தர்சி படத்துல கமிட் ஆனாங்க. அந்த படம் என்ன ஷூட்டிங் போகல. சுந்தர்சி படம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இல்ல கமிட் ஆயிருக்காங்க. அந்த படம் ஷூட்டிங் போகல. இந்த அடுத்து கலகலப்பு 3 எடுக்கிறாங்கல்ல, அதுல வந்து அவங்க கமிட் ஆனாங்க. அந்த ஷூட்டிங் போகிறதுனால அவங்களுக்கு தெரிய வர. சுந்தர்சி படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது வரைக்கும் மட்டும் தான் தெரியாம இருக்கு யாருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்துருவாப்ல. சரி ரைட் நடக்கட்டும். பிரகாஷ்னா சொல்லுங்க சொல்றேன். சொல்லுங்க. கொட்டுக்காளி சம்பவம் லோடிங். ரைட் ஓகே. சரி சந்தோஷம். ஒரு நாளாவது பேசலன்னா மனசு ஒரு மாதிரி இருக்கலாம். இல்ல அதுக்கு தான் தெரிஞ்சு புரியுது. ஆனா உண்மையிலேங்க நீங்க தான் லாயல் ஃபேன்னா உண்மையிலே நீங்க தான். நான் நேத்தே சொல்லிட்டேன். நான் வந்து இது வந்து இந்த படம் டிஃபெக்ட் பண்றது நான் வந்து சூரிக்காகவும் PS வினோத் ராஜுக்காகவும் மட்டுமே. சரி ஸ்பேஸ்ல உள்ள 195 பேர் நம்பிட்டோம். ஓகேவா? இது வந்து சத்தியம். அதான் சொல்றேன். சத்தியம். இப்ப ஸ்பேஸ்ல இருக்க 195 பேர் நம்பிட்டோம். இது சூரிக்காகவும் வினோத் ராஜுக்காகவும் தான். ஓகேங்களா? ரைட் ஓகே பை. சந்திப்போம். ஆனா நான் கண்டிப்பா அடுத்த வாரம் பார்த்தா நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த ஸ்மார்ட் பர்னின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து உங்களை பயங்கரமா நீங்க என்ன படம் நடிச்சாலும் ப்ரமோட் பண்ணாலும் ப்ரொடியூஸ் பண்ணாலும் உங்களை இது பண்ணுவாரு. நீங்க ஒரு படத்தை பாராட்டினாலும் அந்த படத்துக்கு பண்ற ஜமா படத்தை பாராட்டினாரு சொல்லி அதுக்காகவே 2 நாள் ஜமா பத்தி பேசினாரு. அதையும் சேர்த்து சொல்லுங்க. அட நான் பேச சொல்லாரு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா எப்படி சேர்த்து போட்டா அப்பதானே நல்லா இருக்கும். நான் ஜமா படம் பார்க்கல, அதனால நான் வந்து பேசல. அந்த படம் பார்க்கலங்கறதால பேசல. அதான் ஓடில வந்து அதையும் பார்க்க ரெடியா இருக்கீங்க. இந்த படம் நான் பார்க்கலையே, அதனால சொல்றேன். ஆனா நான் கொட்டுக்காளி நம்பிக்கையா ஏன் சொல்றேன், ஏன்னா எனக்கு அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி. நீங்க வேணா பாருங்க, படம் பார்த்துட்டு சரி ரைட். இல்ல வந்துட்டாரு தலைவர், வந்துட்டாரு, ரிட்டர்ன் ஆயிட்டாரு, பாய் சொல்லிட்டாரு. பாய் சொல்லலாம். பாய் பாய் சுகுமார் ப்ரோ முடிச்சிருங்க. பாய் சுகுமார்ண்ணா, பாய் சொல்லுங்க. பாய் பாய் பாய். அவ்வளவுதான். பாய் சுகுமார் ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ. சுகுமார் ப்ரோ. பாய் பாய். குட் நைட்.